இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹர்ட்டுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஹர்ட்டுங்கிறதுக்கு பின்னாலேயே காயங்கள்னு சொல்லும்போது கொடுங்காயங்கள்னு அதுக்கு பின்னாலேயே வருது. கிரீவியஸ் ஹர்ட் அப்படிங்கிறத அதை பார்க்க போகிறோம். இது என்னென்னா ஒரு அஃபென்ஸை டிஃபைன் பண்ணுவாங்க. டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னால் எந்த நோக்கத்துக்காக செய்தீங்க அல்லது எந்த விதமாக செய்தீங்க அதை பொறுத்து உங்களுக்கு தண்டனைன்னு நிறைய செக்ஷன்ஸு பின்னால் வருது. அப்போ நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா அந்த ஹர்ட்டுன்னா என்ன, கிரீவியஸ் ஹர்ட்டுங்கிறது பேசிக். இந்த செக்ஷன் என்ன சொல்லுதுங்கன்னா 1.5 வரி தான். ஹூஎவர் காசஸ் பாடி பெயின், டிசீஸ், இன்ஃபர்மிட்டி டு எனி பர்சன் இஸ் செட் டு காஸ் ஹர்ட். திருக்குறள் மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. 7 வரி 7 வாக்கில் அவர் எழுதின மாதிரி இந்த செக்ஷனில் இப்படி இருக்குது. ஹர்ட்டுன்னு சொன்னால் என்ன அப்படின்னு டெஃபனிஷனில் வாரது, ஓவர் காசஸ் பாடி பெயின், டிசீஸ், இன்ஃபர்மிட்டி. அதில் உடம்பு வலி அல்லது ஒரு நோய் அல்லது ஒரு ஆளை பலவீனப்படுத்துது அப்படின்னு சொல்லுது ஹர்ட்டு அப்படின்னு. இந்த ஹர்ட்டை என்ன நார்மலாக என்னென்னா சிம்பிள் ஹர்ட்டு ஆர் இன்ஜுரின்னு கூட சொல்லலாம். இதை 323 பனிஷ் பண்ணுதாங்க. இதே கொஞ்சம் டேஞ்சரஸ் வெப்பன் வச்சு நீங்கள் ஹர்ட்டு உண்டாக்குனீங்கன்னா 324 2 செக்ஷன் வச்சுருக்காங்க. அப்போது ஹர்ட்டுங்கிறத சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்த லெவலில் 319 கிரீவியஸ் ஹர்ட்டுன்னு கொடுங்காயம் அப்படிங்க காயத்தில் கொஞ்சம் அதிகமான அளவு காயம். ஹர்ட்டுன்னு சொன்னால் சும்மா நீங்கள் ஒருத்தர் எதிர பேசிக்கிட்டு நிற்கா, கோவம் வந்துட்டு டப்புன்னு கன்னத்தில் அடிச்சிட்டிங்க, வேறு ஒன்றும் இல்லை. கன்னத்தில் நம்ம அடிச்சிருக்கோம், அதுதான். அப்போ அதை இந்த டெஃபனிஷனுக்குள்ளே கொண்டு வர முடியுமா? கன்னத்தில் அடித்தா வலிக்கும், பாடி பெயின் வந்துட்டு அவன் என்னை ஹர்ட் பண்ணிட்டான் சொல்லலாம். இப்படி ஒரு சின்ன விஷயங்களை இதில் வச்சுட்டு கிரீவியஸ் ஹர்ட்டு கொடுங்காயம் அப்படின்னு வேற ஒரு பிரிவை கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிரிவில் என்னன்னு சொன்னால் ஒரு விஷயங்களை சொல்லி ஒரு 8 விதமான விஷயங்கள். இதுக்குள்ளே வந்தால் இது ஹர்ட்டு, இதுக்கு வெளியே போனால் நீங்கள் இதுக்குள்ளே வந்தால் கிரீவியஸ் ஹர்ட்டு, இதுக்கு வெளியே போனால் ஹர்ட்டுன்னு வச்சுக்கோ அப்படின்னு. ஹர்ட்டில் என்ன இருக்குன்னா சாதாரண பாடி பெயின் இருந்தாலே போதும். இங்கே அப்படி இல்லை, ஒரு 8 விதமான விஷயங்களை சொல்லுவாங்க. என்னான்னு சொன்னால் எப்படி இந்த ஃபாலோயிங் கைண்ட்ஸ் ஆஃப் ஹர்ட் ஒன்லி ஆர் டெசிக்னேட்டட் அஸ் கிரீவியஸ். அப்போ பின்னால் சொல்லக்கூடிய காயங்கள் கொடுங்காயங்கள் என்று வகைப்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு 8 விஷயம். எமாஸ்குலேஷன், பெர்மனண்ட் ப்ரைவேஷன் ஆஃப் சைட் ஆஃப் எய்தர் ஐ, பெர்மனண்ட் ப்ரைவேஷன் ஆஃப் த ஹியரிங் ஆஃப் எய்தர் ஐ, ப்ரைவேஷன் ஆஃப் எனி மெம்பர் ஆர் ஜாயிண்ட், destruction or permanent impairing of the powers of any member or joint, permanent disfiguration of head or face, fracture or dislocation of a bone or tooth, any hurt which endangers life or which causes the sufferer to be during the space of 20 days in severe body pain or unable to follow his ordinary pursuits அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம ஒன்றா பார்க்கலாம். இதை பார்க்க முன்னால் கவுஹாத்தி கோர்ட் என்ன சொல்லுவாங்கங்கிறதை பார்க்கலாம். கவுஹாத்தி கோர்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்று ஹர்ட்டா கிரீவியஸ் ஹர்ட்டாங்கிறது கோர்ட்டு தான் பார்க்கணும். டாக்டர் இதை கிரீவியஸ் ஹர்ட் இது கொடுங்காயன்னு சொன்னால் நாங்கள் எடுத்துக்கிட மாட்டோம். ஏன், அவங்க டெஃபனிஷன் வேறையாக இருக்கும். எங்கள் டெஃபனிஷன் இந்த செக்ஷனில் என்ன சொல்லியிருக்கு, அதுக்குள்ளே உன்னுடைய காயங்கள் வருகிறதா அப்படின்னு பார்க்கணும். டாக்டரோட வேலை என்ன, இவர் காயம் இவருக்கு ஏற்பட்டுள்ளது, ஒரு பல்லு உடஞ்சிருக்கு, இதுதான். ஒரு பல்லு இவன் அடித்தார், அடித்த அடியில் கன்னத்தில் அடித்தார், வலி மட்டும் இருக்குன்னா ஹர்ட்டு. கன்னத்தில் அடித்த அடியில் ஒரு பல்லு வெளியே போயிட்டு அப்படின்னு சொன்னால் இது ஒரு அடிச்சிருக்காங்க, ஒரு பல்லு கீழே விழுந்திருக்குன்னு மட்டும்தான் அவர் எழுதணும். அது பெரிய காயமாக இருக்காது, மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் காயமாக இருக்காது, கொடுங்காயமாக இருக்காது, ஒரு பல்லு தான் கீழே விழுந்திருக்கு. ஆனால் இங்கே வரும்போது என்னது, ஃப்ராக்சர் ஆர் டிஸ்லொகேஷன் ஆஃப் எ போன் ஆர் டூத்து, ஒரு பல்லுகளை விழுந்தால் கிரீவியஸ் ஹர்ட்டுன்னு வந்துடுது. அப்படி இந்த கவுஹாத்தி கோர்ட் ஹேடிஸ் மியா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் அசாமில் என்ன சொல்லுவாங்க, என்னங்கிறத நம்ம தான் சொல்லணும்.
The court is not concerned with the classification made by a doctor as to whether the hurt is simple or grievous. டாக்டர் கிரீவியஸ் சொல்லுதாரு, அதனால் நாங்கள் கிரீவியஸ்னு எடுத்துக்கிட்டோன்னு சொல்ல முடியாது. A doctor is to describe the fact in respect of the nature of injury. எந்த மாதிரியான காயம் ஏற்படுத்துதுன்னு மட்டும்தான் டாக்டர் சொல்லணும். கொடுங்காயமா காயமாங்கிறது முடிவு பண்ணக்கூடியது கோர்ட்டு அப்படின்னு. இது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும், இருந்தாலும் இந்த டெஃபனிஷன்களுக்குள்ளே வந்தால் செய்யணும் அப்படின்னுல அந்த கோர்ட்டு சொல்லுவாங்க. இனி ஒரு இந்த 8 விஷயம் என்னன்னு பார்க்கலாம். எமாஸ்குலேஷன் அப்படின்னு சொன்னால் ஒருவனுடைய ஆண்மைத்தன்மையை இல்லாமாக்குது. ஒருவருடைய ஆண்மைத்தன்மையை இல்லாமாக்கக்கூடியது எமாஸ்குலேஷன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அது எப்படியா இருக்கலாம்னா, அவனுடைய ஆண் உறுப்பை இல்லாமாக்கலாம், அவனுக்கு காயப்படுத்தலாம், அல்லது முதுகெம்பில் ஒரு அடிபட்டு அதன் காரணமாக அவனுடைய ஆண்மைத்தன்மை இல்லாமல் போகலாம். அப்படி ஏதாவது இருக்கலாம். ரிசல்ட்டு அவனுடைய ஆண்மைத்தன்மையை அவர் இழந்தார். திஸ் கிளாஸ் இஸ் நாட் அப்ளிகபிள் டு ஃபீமேல் விக்டிம்ஸ். அப்போ ஒருவனுடைய ஆண்மைத்தன்மை இழந்தால் அது நம்பர் 1ல் வருது. 2வது, பெர்மனண்ட் ப்ரைவேஷன் ஆஃப் சைட் ஆஃப் எய்தர் ஐ. ஒரு கண்ணு, ஏதாவது ஒரு கண்ணு பாதிக்கப்பட்டாலும் இதுக்குள்ளே வருது. ப்ரைவேஷன் அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் லாஸ் ஆஃப் எ குவாலிட்டி ஆர் அட்ரிபியூட் தட் இஸ் நார்மலி ப்ரெசன்ட் அட் அன் அக்செப்டபிள் ஸ்டாண்டர்ட். அடிச்சடி கொஞ்சம் கண் பார்வை குறையுது அப்படின்னா இதில் வரும். அக்செப்டட் ஸ்டாண்டர்டை விட குறைவான அளவுக்கு இவருக்கு கண் பார்வை இருக்குது, காரணம் இவர் காயப்படுத்தியது அப்படின்னு வருது. அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா, குவாலிட்டி அட்ரிபியூட் அப்படிங்கெல்லாம் சொல்லுவாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம்னா, இவன் அடித்ததுனால அவன் கண் பார்வை போனதுன்னு இல்லை. அதுக்கு முன்னாலேயே அவனுக்கு அரை கண்ணு தான் இருந்திருக்கும், பார்வை போய் தான் இருந்திருக்கும். அவன் அடிபட்டதுனால போயிட்டுன்னு சொல்ல முடியாது. அங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம இங்கேயும் பார்க்க வேண்டியது, அந்த சம்பவத்துக்கு முன்னால் அவருக்கு கண்ணுக்கு எப்படி இருந்தது, அதுக்கு பின்னால் இவருக்கு கண் பார்வை பாதிப்பு வந்ததா அப்படின்னு வேணும். இது என்ன சொல்லுதான், பெர்மனண்ட் ப்ரைவேஷன் ஆஃப் சைட் ஆஃப் எய்தர் ஐன்னு. ப்ரைவேஷன்னா அந்த ஒரு அக்டபிள் ஸ்டாண்டர்டை விட குறைது, கம்ப்ளீட் லாஸ் வேணும்னு இல்லை. ஐயா இவன் அடித்த பிறகு எனக்கு தூரத்து பார்வை இல்லை, பக்கத்தில் வந்தால் தான் தெரியுது அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கணும். ஆனால் இவனுக்கு ஆரம்ப காலங்கள்லையே தூரத்து பார்வை இல்லை, பக்கத்து பார்வை தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கிட முடியாது. கம்ப்ளீட் லாஸ் ஆஃப் சைட் இதுக்குள்ளே வேணும்னு இல்லை. ஆனால் என்ன கண்டிஷன், பெர்மனண்ட்டாக இருக்கணும் ப்ரைவேஷன். அடித்த அடியில் தூரத்தில் உள்ளவர் தெரியலை அப்படின்னு அவர் ப்ரூஃப் பண்ணாருன்னா ஏற்றுக்கிடலாம். அது பெர்மனண்ட்டாக இருக்கணும். டெம்பரரியாக இதில் எடுத்துக்கிட்டது இல்லை. அடுத்தது, பெர்மனண்ட் ப்ரைவேஷன் ஆஃப் ஹியரிங் ஆஃப் எய்தர் ஐ எய்தர் இயர். காது அதே மாதிரி இதில் அவன் வலது கன்னத்தில் அடித்த அடியில் காதில் பட்டு காது டேமேஜ் ஆகிட்டு எனக்கு காது பாதி காது தான் கேட்கு அப்படின்னு சொன்னால், அப்போ அவனுக்கு ஆரம்ப காலத்தில் எவ்வளோ கேட்டது, இப்போ எவ்வளோ கேட்டது, அப்போ பாதிக்கப்பட்டது உண்மையானு தெரிஞ்சு பெர்மனண்ட் ப்ரைவேஷன், அந்த குவாலிட்டி அந்த ஸ்டாண்டர்டை விட கொஞ்சம் குறையாயிட்டு, காரணம் இவன் என்ன அடித்தது அப்படின்னு அவர் ப்ரூவ் பண்ணணும். இங்கேயும் கம்ப்ளீட்டாக காது கேட்காம போகணுன்னு இல்லை, பாதி காது கேட்டாலும் இந்த இதுக்குள்ளே வந்துடுதான். ஆனால் என்ன, பெர்மனண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது 3வது கண்டிஷன். 4வது, ப்ரைவேஷன் எனி மெம்பர் ஆர் ஜாயிண்ட். மெம்பர்னால் இட் இஸ் அன் ஆர்கன், தனிப்பட்ட ஒரு செய்யக்கூடிய விஷயத்தை மெம்பர்னு சொல்லுதோம். இப்போ கை இருக்குது, தனியாக ஒரு கை வேலை செய்யுது. உடம்புல ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது. அப்போ ஒரு கை, ப்ரைவேஷன் ஆஃப் எ மெம்பர் ஆர் ஜாயிண்ட் அப்படின்னு இருக்குது. அப்போது ஒரு கையை அடித்த அடியில் கையை தூக்க முடியலை அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம் ப்ரைவேஷன். கண், காது, மூக்கு, கை, கால் எல்லாமே எடுத்துக்கலாம். இது ப்ரைவேஷன் ஆஃப் எனி மெம்பர் ஆர் ஜாயிண்ட். மெம்பர்னால் உடம்பில் உள்ள ஒரு உறுப்பு அப்படின்னு அர்த்தம்.
அடுத்தது ஜாயிண்ட். ஜாயிண்ட்னா 2 மசில்களை சேர்த்து வைக்கக்கூடிய இடங்கள். 2 மசில் ஒரு இடத்துல சேருது, அந்த இடத்துல அப்படிங்கிறத நம்ம ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். முட்டு வலின்னா ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை மாதிரி தான் ஒரு ஜாயிண்ட்டு. அனேபிள் டு பெர்ஃபார்ம் இட்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு வருது. இதில் என்னன்னா இந்த வார்த்தை பெர்மனண்ட்டுங்க வார்த்தை இங்கே இல்லை. ஈவன் டெம்பரரி ப்ரைவேஷன் அமௌண்ட்ஸ் டு கிரீவியஸ் ஹர்ட்டு. அடிச்சடியில் கையை 4 நாளைக்கு தூக்க முடியலை அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் நீங்கள் அங்கே போய் கேட்கலாம். அடிச்சடியில் ஒரு காயமாக இல்லை, எலும்பு ஒடியலை, ஆனால் என்னால் நடக்க முடியலை, என்னால் உட்கார முடியலை, கையை தூக்க முடியலை, அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் இதில் வருது. ஒரு உடம்பின் உறுப்பு அல்லது ஒரு மசில்களோட சதைகளோட ஒரு சேரும் இடம் ஜாயிண்ட்டு, அதனுடைய வேலையை அதனுடைய ஸ்டாண்டர்டில் செய்ய முடியாத அளவுக்கு நடக்கு. இது பெர்மனண்ட்டாக இருக்கலாம், டெம்பரரியாக கூட இருக்கலாம் அப்படின்னா இந்த 4வதுக்குள்ளே வருது. 5வது destruction or permanent impairing of the powers of the any member or joint. இது அதில் ப்ரைவேஷன் சொன்னோம். இதில் இம்பேரிங், அது முடியாமல் ஆக்கிட்டாங்க. கையை தூக்கவே முடியலை, காலை தூக்க முடியலை, அல்லது காலில் ஒரு உடஞ்ச மாதிரி காலை தூக்கி வைக்க முடியலை, கையை தூக்கி வைக்க முடியலை, இந்த மாதிரி பெர்மனண்ட். அங்கே ப்ரைவேஷன் அப்படின்னு ஒரு சின்ன விஷயத்தை தான் சொன்னோம். அதனுடைய ஸ்டாண்டர்டை விட கொஞ்சம் குறைஞ்ச அளவில் இருக்குது. அது பெர்மனண்ட்டாக வேணும்னு இல்லை, டெம்பரரியாக இருந்தால் கூட அதில் கொண்டு போனாங்க. இங்கே அதை விட அதிகமான அளவு. பெர்மனண்ட் டிசபிலிட்டி இஸ் கிரியேட்டட், நாட் எ டெம்பரரி இன்ஜுரி. பெர்மனண்ட்டு கையை ஒடிச்சு விட்டாங்க, கெட்டு போட்டாலும் நடக்கலை, இந்த மாதிரி இல்லை, ஒரு கால் ஒரு விரல் போச்சு, இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் destruction of permanent impairing any member or joint. சுத்தமாக முடியலை அப்படின்னு பெர்மனண்ட் லெவலில் அழிவுக்கு வழி வகுத்தது இவர்களுடைய வேலை, அந்த செயல் கிரீவியஸ் ஹர்ட். அடுத்தது பெர்மனண்ட் டிஸ்ஃபிகரேஷன் ஆஃப் ஹெட் ஆர் ஃபேஸ். ஒரு விஷயத்தை ஒரு நிமிஷம், சுரேஷ் லிங்க், இந்த லிங்க்குன்னு நம்ம கொடுக்குறது எல்லா நாளைக்கும் ஒரே லிங்க்கு தான், ஏன் டெய்லி கேட்காங்கன்னு தெரியல. ஒருத்தர் கேட்டிருக்காரு. பெர்மனண்ட் டிஸ்ஃபிகரேஷன் ஆஃப் த ஹெட் ஆர் ஃபேஸ், முகத்தையோ தலையோ அது இருந்த நிலையிலேருந்து ஒரு நிலைக்கு மாற்றிடுது, அழகை குறைக்குது, இந்த மாதிரி ஒரு விஷயம். அது உதாரணம் பெருசாக ஒன்றும் இல்லை, முகத்தில் ஒரு சின்ன கீறல், பிளேடை வச்சு இழுத்துட்டாங்க, அது கிரீவியஸ் ஹர்ட்டில் நம்ம கொண்டு வந்துடலாம். ஒரு நடிகை இருக்கா, அல்லது ஒரு டிவியில் நியூஸ் வாசிக்கவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கும் இன்னொருத்தனுக்கும் கஷ்டம், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மோசமாச்சு, இவன் போனால் ஒரு பிளேட் எடுத்தான், முகத்தில் ஒரு கோடை போட்டுட்டான். அது ஒரு சின்ன விஷயமாக இருந்தால் கூட அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய அசெட்டு. அப்படி பெர்மனண்ட் டிஸ்ஃபிகரேஷன் ஆஃப் ஹெட் ஆர் ஃபேஸ். இந்த ராஜஸ்தான் ஹைகோர்ட்டு கங்காராம் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தானில் தான் இதை சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எ ஸ்மால் ஸ்கேர் ஆன் த ஃபேஸ் ஆஃப் அன் அன்மேரிட் young woman or an actress may be considered more grave than any other person அப்படின்னு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காங்க. அது ஒருவருடைய முகத்தை சிதைத்தல் அல்லது தலையில் ஏதாவது காயங்களை ஏற்படுத்துது, டிஸ்ஃபிகரேஷன் அப்படின்னு. 7வது என்னன்னா ஃப்ராக்சர் ஆர் டிஸ்லொகேஷன் ஆஃப் எ போன் ஆர் டூத். பல்ல உடைக்கிறது, உன் பல்ல உடைச்சிருவான் அப்படின்னு சாதாரணமாக பயங்காட்டுவாங்க. அதில் உன் கையை உடைச்சி விடுவான்னு படித்து விடுவாங்க. அந்த கையை உடைக்கிறது, பல்ல உடைக்கிறது இந்த செக்ஷனில் வருது. ப்ரைமரி மீனிங் ஆஃப் அ ஃப்ராக்சர் இஸ் அ பிரேக்கிங், உடைக்கிறது. ஒரு கிராக் இன் த போன் காஸ்ட் பை அன் இன்ஜுரி கேன் பி கன்சிடர்ட் அஸ் எ ஃப்ராக்சர். ஒரு சின்ன கிராக்கு தான், முழுசாக
2 ஒடிச்சு கையில் கொடுக்கல, கொஞ்சமாக உடச்சி விட்டுட்டான். அதையும் இதுக்குள்ளே நீங்கள் கொண்டு வரலாம். இதைத்தான் பஞ்சாப் ஹரியானா கோர்ட்டில் நரீந்தர் சிங் வர்சஸ் சுக்பீர் சிங்கில் சொல்லுவாங்க. இட் இஸ் நாட் நெசசரி த போன் ஷுட் பி கட் த்ரூ. இங்கேருந்து உடைச்சி அங்கே வரைக்கும் அடுத்த பக்கம் தெரியுத வரைக்கும் உடைக்கணும்னு இல்லை. இப்போ சின்ன ஒரு கீறல் கையில் இருந்தால் கூட அதில் ஒரு கெட்டு போட்டு ஒரு 60 நாள் இருந்த பிறகு தான் அந்த கெட்டுகள் ஒன்று சேரமா இருக்கும். நாட் நெசரி இங்கேருந்து உடச்சி கொடுக்கணுன்னா கையை 2ஆக உடச்சி எலும்பை 2ஆக்கணும்னு இல்லை. அதில் ஒரு கிராக் இருந்தாலும் போதும், இங்கேருந்து அங்கே வரைக்கும் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி சின்ன ஸ்க்ராட்சுகளெல்லாம் நான் எடுக்கிறதில்லை அப்படிங்கிறத மொக்கசாமி வர்சஸ் அன்லோனில் சொல்லுவாங்க. டீப் இன்டு த லென்த்து இல்லை, ஒரு ரொம்ப சின்னதாக எல்லா விஷயங்களை நாங்கள் அங்கே எடுக்கிறதில்லன்னு சொல்லுவாங்க. இப்படி 7 விஷயத்தை சொல்லியிருக்காங்க. 7 விஷயங்களும் குறிப்பிட்ட காயங்களை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. ஒரு காயத்தை என்ன சொல்லுவாங்க, பெர்மனண்ட்டாக இருக்கணுங்காங்க. ஒன்று பெர்மனண்ட் வேண்டாம், டெம்பரரியாக இருந்தாலும் போதுங்காங்க. அல்லது உன்னுடைய அழகை கெடுத்து விட்டான்னா அதையும் நான் எடுத்துக்கிட்டுதான்னு சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் சொன்னாங்க. இதையெல்லாம் தாண்டி வேறு விதமான காயங்கள் வரலாம். ஒரு வெட்டு சதையை மட்டும் கிழிச்சிருக்காங்க, அப்போ அது இந்த கை கால் இதுகளுக்குள்ளெல்லாம் வரல. அதுக்காக தான் 8ஆவதாக ஒரு செக்ஷனை வச்சு ஒரு பிரிவை கொண்டு வந்து எல்லாத்தையும் அதுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். டேஞ்சரஸ் இன்ஜுரிஸ், சிவியர் பாடி பெயின், இன்னபிலிட்டி டு ஃபாலோ நார்மல் பர்சூட் அப்படிங்கிறத இதில் வச்சுருக்கான். இன்டென்ஸ் பெயின், ப்ரொலாங்டு டிசீஸ், லாஸ்டிங் இன்ஜுரி, இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம இது வரைக்கும் கொடுத்த 7 விஷயத்தில் வரல. அப்போ அது இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு அளவுகளை கொடுத்து இதுக்குள்ளே வருதா, அப்போ அதையும் இங்கே கொண்டு வந்துடணும். எனி ஹர்ட் விச் என்டேஞ்சர்ஸ் லைஃப், உயிருக்கு ஆபத்தான அளவில் உள்ள ஒரு காயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே லைக்லி டு காஸ் டெத்து அப்படிங்கிற விஷயம் 299 வருது. குற்றம் கொலை குற்றம்னு வரும்போது, அதாவது ஒரு காயத்தை ஏற்படுத்தினால் அதன் காரணமாக அவர் இறந்துவிட வாய்ப்பு உண்டு, ப்ராபபிலிட்டி இருந்தால் 299 வருது. அங்கே கொலை குற்றம் அல்லது கொலை குற்றம் இல்லை அப்படிங்கிற அளவில் ஒன்று 299 முன்னோர். லைக்லி டு காஸ் டெத்து, ப்ராபபிள், இதை செய்தால் மரணம் சம்பவிக்கும், அவ்வளோ. இங்கே எனி ஹர்ட் விச் என்டேஞ்சர்ஸ் லைஃப், ஆபத்தான காயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே ப்ராபபிலிட்டி ஆஃப் டெத்து, இங்கே என்டேஞ்சர்ஸ் லைஃப், உயிருக்கு ஆபத்தான காயம். இப்போ தலையில் அடிச்சிட்டான், பின்னால் கொஞ்சம் மேலே அடிச்சிருந்தான்னா மூளை தட்டி இருக்கும், அவன் இறந்துருப்பான். இந்த மாதிரி விஷயங்களை சொல்லுவாங்க என்டேஞ்சர்ஸ் லைஃப், டேஞ்சரஸ் இன்ஜுரி. இந்த மாதிரி விஷயம் ஒரு வைட்டல் பார்ட்டு அந்த இடத்துல இவன் அடித்தான்னா உயிருக்கு ஆபத்தான அடியாக இருந்திருக்கலாம், ஆனால் இல்லை அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆபத்தான அடி, ஹர்ட்டு, அந்த உயிருக்கு ஆபத்தான இடம் தலையில். உதாரணம், தலையில் அடிச்சிட்டான். நார்மல் கோஸில் தலையில் அடிக்க பெரிய ஆபத்து இல்லை, ஆனால் குறிப்பிட்ட அந்த இடத்துல அடிச்சிங்கன்னா தலையில் அடிபட்டு ஆள் இறந்து போவாங்க. அந்த மாதிரி என்டேஞ்சர்ஸ் லைஃப். 2வது சிவியர் பாடி பெயின் ஃபார் 20 days, 20 நாளைக்கு கடுமையான வலி அப்படின்னு. அந்த 20 நாளில் அவருடைய சாதாரண வேலைகளை செய்ய முடியலை. அதாவது வெளிக்காயமும் இருக்காது, கையை உடைச்சிருக்க மாட்டாங்க, இந்த வெளியே தெரியாத அளவில் அடிச்சிருப்பாங்க. நான் ஒரு கேரளா சினிமாவில் பார்த்தேன். அவன் என்ன செய்வான்னா, தேங்காய் மரத்துலேருந்து எடுத்த தேங்காயை எடுத்துக்கிட்டு ஒரு துண்டில் கட்டிக்கிட்டு முதுகில் போட்டு அடிப்பான். அந்த மாதிரி அடி வெளியே தெரியாது, காயத்தை உருவாக்காது, ஆனால் பாடி பெயின் இருக்கும். 20 நாளைக்கு பாடி பெயின் இருந்தால் 20 நாளில் அவனுடைய வேலைகளை செய்ய முடியாமல் போனாங்கன்னா, எனி ஹர்ட் விச் ப்ரிவென்ட்ஸ் த விக்டிம் ஃப்ரம் ஃபாலோயிங் ஹிஸ் ஆர்டினரி பர்சூட்ஸ் ஃபார் 20 days, அது இதுக்குள்ளே வருது அப்படிங்கிற சொல்லுவாங்க.
20 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தால் மட்டுமே நான் இதுக்குள்ளே எடுப்பேன்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு கோர்ட்டில் சொல்லுதான். இது என்ன 20 நாளைக்கு என்னால் வேலை பார்க்க முடியல, கடுமையான வலி அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு நாளைக்கு 10,000 வாடகையும் கொடுத்து அவன் கட்டில் படுத்துக்கிடுவான். வெளியே வந்துட்டு என்னால் 20 நாள் வேலை பார்க்க முடியலை, அதனால் கிரீவியஸ் கட்டு அவனை இந்த செக்ஷனில் போட்டு உள்ளதுக்கு போடு அப்படின்னு கோர்ட்டுக்கு வந்தால் எடுத்துக்கிட முடியாது அப்படிங்கிறத அதை நான் பார்த்து தான் எடுப்பேன் அப்படிங்கிறத இந்த கேஸில் சொல்லுவாங்க. ஒரிசா ஹைகோர்ட்டு டுனு வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஒரிசாவில் 20 days ஆஸ்பத்திரியில் இருந்தால் மட்டுமே, த மியர் ஃபேக்ட் த சஃபரர் ஹேஸ் பீன் இன் த ஹாஸ்பிட்டல் ஃபார் 20 days ஆர் மோர் இஸ் நாட் sufficient to attract this clause. It must be proved that during that time it was severe body pain and was unable to follow his ordinary pursuit அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 2 டெஃபனிஷனை பார்த்துருக்கோம். இந்த 2 டெஃபனிஷனில் சந்தேகம் இருந்தால் கேளுங்க, இதுதான் பேசிக். இதை தாண்டி நம்ம பின்னால் போகிறதெல்லாம் பனிஷ்மெண்ட்டு தான். என்னென்ன பனிஷ்மெண்ட் என்னன்னு வரப்போகுது. சந்தேகம் இருந்தால் கேளுங்க, இருந்தால் இன்னொரு தடவை சொல்ல வேணாலும் சொல்லுதான். சந்தேகம் இருந்தால் கேளுங்க, இல்லாட்டா சாட் பாக்ஸில் மெசேஜ் அடிக்கன்னா அடிங்க. போயிடலாமா அடுத்து? சந்தேகம் இல்லையா சார்? இந்த செக்ஷன் 320 சொன்னீங்கல்ல சார், இப்போ ஒரு டாக்டர் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறாரு சார், அவர் மாற்றி பண்ணிடுறாரு, ஏதோ ஒரு சம் டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது, அந்த டைமில் இந்த செக்ஷனில் வருமா சார்? அது நெக்லிஜென்ஸு, மெடிக்கல் நெக்லிஜென்ஸு. நெக்லிஜென்ஸ் இன் டியூட்டி, மெடிக்கல் நெக்லிஜென்ஸு வேறு செக்ஷனு. அதை நெக்லிஜென்ட்டில் அதை கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு தீர்ப்பு இருக்குது. அது பின்னால் வரும்போது நான் சொல்லுவேன். அதுக்கும் காயத்துக்கும் சம்மந்தம் இல்லை. காயங்கிறது உடம்புல ஒருத்தர் ஒரு காயத்தை உண்டாக்குதாருங்கிறது தான் இந்த 2ம் வருது. அவர் ஆப்ரேஷன் செய்ய முன்னாலேயே எந்த ஆப்ரேஷன்னாலும் சரி உங்கள்கிட்ட ஒரு கன்சர்ன் லெட்ரு வாங்குவாங்க. நான் இவர் எனக்கு காயம் ஏற்படுத்துவதற்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு. எனிதிங் டன் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த விக்டிம், அவரோட நல்லதுக்காக, நல்ல நம்பிக்கையோட, அவருடைய விருப்பத்தின் பேரில் செய்தீங்கன்னா தப்பு இல்லை. கன்சர்ன் இருக்கணும், அவருடைய பெனிஃபிட்டுக்காக இருக்கணும், நல்ல நம்பிக்கையில் செய்திருக்கணும், உங்கள் மேலே நெக்லிஜென்ட் இல்லாமல் இருக்கணும். அதுக்காக வைத்தியமே பண்ணாதவன் நான் செய்வேன் அப்படின்னு சொன்னால் இல்லை. அந்த மாதிரி இது மெடிக்கல் நெக்லிஜென்ஸுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு கேஸ் இருக்குது. அந்த கேஸில் தான் சொல்லுவாங்க. அந்த நம்ம மெடிக்கல் நெக்லிஜென்ஸையும் மற்ற நெக்லிஜென்ஸ் மாதிரி ரொம்ப சீரியஸாக பார்த்தா என்ன எஃபெக்ட் இருக்கும்? இந்த டாக்டர் தப்பாக பண்ணிட்டார், அதனால தான் என் அப்பா இறந்துட்டாருன்னு பையன் கேஸ் கொடுப்பான். இந்த மாதிரி டாக்டர்ஸுக்கு அகைன்ஸ்டாக நிறைய கேஸ் வர ஆரம்பிக்கும். அப்போ டாக்டர்ஸ் என்ன செய்வாங்க? ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. இது முடியாப்பா போ அப்படின்னு சொல்லி விட்ருவாங்க. கொஞ்சம் ரிஸ்க்கு எல்லா சர்ஜரியிலும் இருக்கத்தான் செய்யும், அந்த டாக்டர்ஸ் எடுப்பாங்க. அதில் ஃபெயிலியர் ஆகும்போது அவங்கள நெக்லிஜென்ஸ்னு நீங்கள் போய் கோர்ட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா ஒரு டாக்டரும் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. நல்லா இருந்தால் அவள் இல்லாட்டா போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படிங்கிறதுனால மெடிக்கல் நெக்லிஜென்ஸுக்குன்னு தனியாக ஒரு கோர்ட்டு கேஸில் இதெல்லாம் இருந்தால் இல்லை. தேர் ஷுட் பி கிரிமினல் மைண்டு, கிரிமினல் இன்டென்ஷன், கிரிமினல் நெக்லிஜென்ஸ் இருந்தால் தான் நாங்கள் இதில் நெக்லிஜென்ஸில் எடுக்க முடியும். அவனை கொல்ல வேண்டும் என்று டாக்டர் நினைத்தார், அதனால் இந்த ஆப்ரேஷன் தப்பாக போச்சு, இல்லாட்ட இந்த டாக்டருக்கு ஒன்றுமே தெரியாது, இவன் படிக்கவே இல்லை, தப்பான வகையில் படித்தார், இந்த ஆப்ரேஷனை செய்தார் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணால் தான் நீங்கள் கொண்டு வர முடியும். அது மெடிக்கல் நெக்லிஜென்ஸு, அது வேறு கிளாஸில் தனியாக பார்க்க போகிறோம். சொல்லுங்க சார். நீங்கள் சொல்லியிருந்தீங்க டாக்டர் ரிப்போர்ட் தான் கன்வே பண்ணணும், பட் ஹர்ட் ஆர் கிரீவியஸ் ஹர்ட் கோர்ட் தான் முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆமாம், ஒருத்தர் அடிச்சிடுறாரு, அவர் 20 டேஸாக கோர்ட்டுக்கு வர முடியல, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி கொஞ்சம் க்யூர் ஆகி அப்புறம் கோர்ட்டுக்கு வராரு. அப்போ அந்த சர்க்கம்ஸ்டான்ஸ்ல டாக்டரோட ரிப்போர்ட்டை அவங்க ஏற்றுப்பாங்க சார்? இது கிரீவியஸ் ஹர்ட்டாக இருக்கிறதுக்கு இல்லை, டாக்டர் காயத்தை பற்றி தான் சொல்லணும். அது கிரீவியஸாக ஹர்ட்டான்னு முடிவு பண்ணக்கூடியது கோர்ட்டுங்க தான், அந்த கோர்ட்டு தீர்ப்பு சொல்லுது.
இந்த நான் சொன்ன உதாரணத்தில் 20 நாள் ஆஸ்பத்திரியில் படுத்துட்டு அவர் படுத்திருக்காருன்னு டாக்டர் சொல்லுவார். டாக்டரோட ரிப்போர்ட்டை கோர்ட்டில் வாங்கி பார்ப்பாங்க. இவனுக்கு என்ன மருந்து கொடுத்தாங்க, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னு பார்த்தா தானே பாடி பெயின் தெரியும். அவன் இருக்கையில் ஹாஸ்பிட்டலில் ஒன்றுமே ட்ரீட்மெண்ட்டே கொடுக்கல, 20 நாள் உள்ளே வச்சுருந்துருக்காங்கன்னு சொன்னால் டாக்டருடைய ரிப்போர்ட்டை கோர்ட்டு ஏற்றுக்கணும்னு இல்லை. 20 நாள் உள்ளே இருந்தாங்கிறது உண்மை தான். பட் 20 டேஸ் அவன் ரியலாக பெயின் சஃபர் பண்ணியிருந்தா அவங்க ஏற்றுப்பாங்க. 20 டேஸு அந்த 20 நாள் வந்து அவனுக்கு உண்மையிலேயே ஒரு பெயின் சஃபர் பண்ணிட்டு இருந்தா அதுதான். அதாவது காயத்தோட தன்மையை சொல்லக்கூடியது டாக்டரு, அது கொடுங்காயமா காயமா என்று முடிவு செய்யக்கூடியது கோர்ட்டு. அப்போ வந்து கட்டாயமாக கோர்ட்டுக்கு வந்தால் அவனு அவசியம் கிடையாது சார் 20 டேஸ்க்குள்ள. அதுக்கப்புறம் 20 டேஸுக்குள்ளே கோர்ட்டுக்கு வரணும்னு இல்லை. இந்த கேஸுகள்லாம் எடுக்கிறதுக்கு 2 வருஷம் ஆகும், 3 வருஷம் ஆகும். இட் இஸ் பேஸ்ட் ஆன் ரெக்கார்ட்ஸ். ஓகே சார். இவர் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுப்பாரு, போலீஸ் ஸ்டேஷனில் ரிப்போர்ட் எழுதி அது எஃப்ஐஆர் எழுதி அவர் விசாரணை நடத்தி விசாரணைக்கு பிறகு சார்ஜ் ஷீட் எழுதி அங்கே கோர்ட்டுக்கு போகும்போது இந்த ரெக்கார்டுகள் உள்ளே போகும். ரெக்கார்டு உள்ளே போகும்போது போலீஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, இது கொடுங்காயம் அப்படின்னு போலீஸ் சொல்லுவாங்க. அது கோர்ட்டு இது கொடுங்காயம் இல்லை, இது காயம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அந்த இடத்துல வருது இது. ஓகே சார், புரியுது சார். ரைட், போகலாம். அடுத்து சந்தேகம் இல்லைன்னா போயிருந்தான். இனி வாலண்டர்லி காசிங் ஹர்ட். இந்த வாலண்டரிங்க டெஃபனிஷனை நம்ம பார்த்துட்டோன்னு நினைக்கிறோம். வேற ஒரு கேஸுக்கு பார்த்தோமா? Section 394, sir. செக்ஷன் 394, sir. செக்ஷன் 39ல வாலண்டரிலினா என்னன்னு பார்த்தோம் சார். செக்ஷன் 39ல செக்ஷன் 39 வாலண்டரியை டிஃபைன் பண்ணியிருக்கு. அது அன்னைக்கு பார்த்துட்டோம். இருந்தாலும் இன்றைக்கி ஒரு தடவை பார்ப்போம். ஏன்னா இந்த வார்த்தை திரும்ப திரும்ப வரும் இதில். வாலண்டர்லி காசிங் ஹர்ட். வாலண்டர்னா செக்ஷன் 39, எ பர்சன் இஸ் செட் டு காஸ் எஃபெக்ட் வாலண்டர்லி வென் ஹீ காசஸ் பை இட் மீன்ஸ் whereby he intended to cause it or by means which at the time of employing the means he knew that he had reason to believe likely to cause. அப்போ அவர் ஒரு செயலை செய்கிறார், செய்யும்போது அவருக்கு தெரியும் இது எஃபெக்ட் இப்படி தான் இருக்கும்னு. அவருக்கு நாலேஜ் இருக்குது அல்லது ஒரு நம்பிக்கை இருக்குது இப்படி தான் இருக்கும்னு, அல்லது அந்த செயல் அப்படி நடக்கணும்னு செய்தார். ஒரு வீடை தீ வைக்கார், தீ வச்சா வீடு எரிஞ்சு போகும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இன்டென்ஷன் அவருக்கு வீடை தீ வைக்கணும் அப்படின்னு இன்டென்ஷன். ஹீ காசஸ் இட் பை மீன்ஸ் வேர்பை ஹீ இன்டென்டட் டு காஸ். அப்போ வீட்டுக்கு தீ வைக்கணும், இன்டென்ஷன், தீ வச்சுட்டார். அப்போ ஹீ வாலண்டரிலி அதை செய்துட்டார். இன்னொன்று பை மீன்ஸ் விச் அட் த டைம் ஆஃப் எம்ப்ளாயிங் தோஸ் மீன்ஸ் ஹீ நியூ. அவருக்கு தெரியும் அந்த வீட்டுக்குள்ளே ஒருத்தன் இருக்கான், இந்த தீ இருந்தான்னா அவன் செத்து போயிடுவான் அப்படின்னு தெரியலாம். அதைத்தான் அந்த இடத்துல சொல்லுவாங்க. நான் அது கூட அந்த சேட் பாக்ஸில் போடுறேன் அந்த டெஃபனிஷனை. வாலண்டர்னா என்ன? இதனுடைய விளைவு இதுவாக இருக்கும் என்று தெரிந்து கொண்டு செய்தது, அல்லது நான் இந்த விளைவை ஏற்படுத்த வேண்டும் என்று செய்வது. இதுதான் வாலண்டரி. அதாவது அது வேணும், அதை செய்யணும் அப்படின்னு ஒரு இன்டென்ஷன், அல்லது இதை செய்தால் இது நடக்கும் என்று. இது ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. ஏ செட்ஸ் ஃபயர் பை நைட். ஒரு வீட்டை ராத்திரி தீ வைக்காரு, வீட்டுக்குள்ளே படுத்தவங்க இறந்துட்டாங்க.
அப்போ இந்த சமயத்தில் ஏ மே நாட் ஹவ் இன்டென்டட் டு காஸ் டெத், மே ஈவன் சாரி தட் டெத் ஹாஸ் பீன் காஸ்ட் பை தட். இருந்தாலும் அவரை வாலண்டரியாக செய்தார் அப்படிங்கிறத சொல்லலாம். He may even sorry that death has been caused. அப்போது ஒரு இன்டென்ஷன் இருந்தால் அதை அவர் செய்தார்னு வாலண்டர்னு சொல்லலாம், அல்லது அதனுடைய விளைவு அதுவாக இருக்கா அதை நம்ம வாலண்டர்னு சொல்லிக்கிடலான்னு மீனிங் இருக்குது. இனி 361 பார்க்கோம். வாலண்டர்லி காசிங் ஹர்ட். ஒருவருக்கு வாலண்டரியாக போய் காயம் ஏற்படுத்துகிறார். அந்த காயத்தை அவர் காயம் ஏற்படுத்த வேண்டும் என்று செய்தார், அல்லது அதை செய்தால் காயம் ஏற்படும் என்று செய்தார். கன்னத்தில் அடித்தார், பாடி பெயின் வரும் நல்லா தெரியும், அப்போ காயம் ஏற்படுத்த வேண்டும் என்று செய்தார். அல்ல ஒரு கம்பு எடுத்திருந்தார், கம்பெடுத்து வச்சு ஒரு அடி அடித்தார், காயம் ஏற்படுத்த செய்தார். அல்லது கம்பெடுத்து அடிக்கார், கம்பெடுத்து அடித்தா வலி வரும் அப்படின்னு நாலேஜோடு செய்தார். இதைத்தான் வாலண்டர்லி காசிங் ஹர்ட். அப்போது ஹர்ட்டை சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு வாலண்டர்லி காசிங் ஹர்ட்னா என்னங்கிறத திரும்ப ஒரு தடவை சொல்லுவோம். வாலண்டர்லி காசிங், வாலண்ட்ரி ஒரு இடத்துல டிஃபைன் பண்ணியிருக்காங்க, ஹர்ட் ஒரு இடத்துல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் 321 ரெண்டையும் சேர்த்து வாலண்டர்லி காசிங் ஹர்ட் அப்படிங்கிறது ரெண்டும் ஒன்றா வந்திருக்கு. 322 வாலண்டர்லி காசிங் கிரீவியஸ் ஹர்ட். இங்கேயும் அப்படி தான் ஒரு ஹர்ட்டை உண்டாக்குறாரு. அந்த ஹர்ட் அவருக்கு தெரியுது, ஒரு கொடுங்காயம் நான் ஏற்படுத்த வேண்டும் என்று நோக்கத்தோடு செய்தார், அல்லது நான் இதை செய்தால் ஒரு கொடுங்காயம் வரும் அப்படின்னு செய்தார் அப்படின்னு. இதில் ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை இந்த செக்ஷனில் சொல்லுவாங்க. A person is said to voluntarily cause a grievous hurt when he both causes grievous hurt and intends or knows himself to likely to cause. அப்போ ஒருவன் கொடுங்காயம் ஏற்படுத்தினார், தன்னிச்சையாக ஏற்படுத்தினார் என்று சொல்ல வேண்டுமென்றால் 2 விஷயங்கள் நடந்திருக்கணும். அங்கே அவனுக்கு ஒரு கொடுங்காயம் ஏற்பட்டு இருக்க வேண்டும். 2வது, அந்த கொடுங்காயம் இவர் ஏற்படுத்த வேண்டுமென்று அதன் செயலை செய்திருக்க வேண்டும், அல்லது நான் இந்த செயலை செய்தால் கொடுங்காயம் ஏற்படும் என்று தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும். அப்போ வாலண்டரி காசிங் ஹர்ட் 2 கண்டிஷன். காயம் ஏற்பட்டிருக்க வேண்டும், அந்த காயம் ஏற்படுத்த வேண்டும் எண்ணத்தோடு, அல்லது இதை செய்தால் காயம் ஏற்படும் என்ற அறிவோடு செய்திருக்க வேண்டும். இதிலேயே இன்னும் ஒரு விளக்கம் கூட சொல்லுவாங்க. He is said to voluntarily cause grievous hurt if intending or knowing himself to be likely to cause grievous hurt of one kind, he actually caused grievous hurt of another kind. ஒரு வகையான கொடுங்காயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தார், ஆனால் வேற ஒரு வகையான வேலையை செய்துட்டார். இவர் ஒரு ஆள் இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்காங்க. ஒரு ஆள் முகத்தை சிதைக்க வேண்டும் என்று நினைத்தார், முகத்தில் சிதைக்க வேண்டும். ஆனால் அதுக்கு பதிலாக முகத்தை சிதைக்க முடியல, இவர் அடித்த அடியில் அந்த ஆள் ஆஸ்பத்திரியில் போய் 1 மாதம் கிடக்கார். அப்போ அங்கேயும் வாலண்டர்லி காசிங் ஹர்ட். இவன் அடித்து இவன் பல்லை உடைக்கணும் அப்படின்னு கன்னத்தில் அடிக்காருன்னு வச்சுக்கலாம், பல்லு உடையலை. அதுக்கு பதிலாக இவர் அடித்த அடியில் கன்னத்தில் அடித்த அடியில் அவர் கீழே விழுந்ததுனால பாடி பெயின் வந்ததுனால 21 நாள் ஆஸ்பத்திரியில். அப்போ இவர் நினச்சது இன்டென்ஷன் உள்ளது பல்லு அடித்து உடைக்கணும், ஆனால் ஆள் கீழே விழுந்து இங்கே இருக்கார் ஆஸ்பத்திரியில் 21 நாள். அங்கே கிரீவியஸ் ஹர்ட் அப்படின்னு வருது. எய்தர் த இன்டென்ஷன் வேணும், இல்லாட்ட நாலேஜ், அந்த செயலை செய்தால் இந்த கிரீவியஸ் ஹர்ட் வரும் அப்படிங்கிற நாலேஜ் வேணும் அப்படிங்கிறத மெட்ராஸ் ஹைகோர்ட்டு தேவசகாயம் வர்சஸ் அன்னோன்க கேஸில் சொல்லுவாங்க. அதாவது இன்டென்ஷன் அல்லது இதை செய்தால் ஒரு கொடுங்காயம் ஏற்படுத்தப்படும் என்ற
அறிவு. இந்த ரெண்டில் ஒன்று வேணும். இதோட கூட ஒரு செயல், அந்த செயல் காரணமாக ஒரு கொடுங்காயம் அல்லது காயம். இனி பனிஷ்மெண்ட் ஃபார் வாலண்டர்லி காசிங் ஹர்ட். இப்போ தான் இனி பனிஷ்மெண்ட்ஸ் தான் இதுக்கு வந்துட்டோம். இப்போ இது வரைக்கும் ஹர்ட்டுன்னா என்னென்னு பார்த்தோம், வாலண்டரிலி காசிங் ஹர்ட்னா என்னென்னு பார்த்துருக்கோம். பனிஷ்மெண்ட் ஃபார் சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்கள் சார், இந்த ஸ்லோ பாய்சன் மாதிரி கொடுக்குறாங்கல்ல சார், அது ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு தெரியாம சாப்பிடுவாங்க. பட் கொஞ்ச நாள் கழிச்சு தான் அவங்களுக்கு அந்த உடம்புல இருக்க ஆர்கன்ஸ்ல ஏதாவது சம் இது தெரியும். ஆமாம், அப்போ என்ன செக்ஷன் சார்? அது எல்லாமே எஃபெக்டை பொறுத்தது. நீங்கள் ஸ்லோ பாய்சன் கொடுக்குறது ஒரு ஆக்டு. நம்ம பனிஷ்மெண்டெல்லாம் எங்கேவா வருது? ஸ்லோ பாய்சன் கொடுத்து செத்துட்டாரா, அங்கே 299 போங்க. ஸ்லோ பாய்சன் கொடுத்ததுனால அவர் கை கால் சரியில்லாமல் போயிட்டாரா, ஹர்ட்டுக்கு வரணும். அதன் விளைவு என்பது என்ன என்கிறதை பொறுத்தாக இருக்கும் எந்த செக்ஷன் என்பது. போதுமா? ஓகேங்க சார். அப்போ வாலண்டர்லி காசிங் ஹர்ட்டுக்கு 323 கொடுக்காங்க. 1 வருஷ தண்டனை அல்லது ஒரு 1000 ரூபா ஃபைனு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, செக்ஷன் 344 ஒரு வாலண்டர்லி காசிங் ஹர்ட் ஆன் ப்ரொவொகேஷன் அப்படின்னு செக்ஷன் 334 சொல்லுவாங்க. அது சப்ஜெக்ட் டு கண்டிஷன் இங்கே வரணும் அப்படின்னு. அதாவது சாதாரணமாக ஒருத்தனை அடிக்கிறதுக்கும் ஒருவன் தூண்டப்பட்டு ஒரு அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒருத்தன் காயம் ஏற்படுத்திட்டான், நம்ம காயம்னு பார்க்கறதுக்கு நம்ம பார்த்த உதாரணத்தையே பார்த்துடலாம். கன்னத்தை அடிச்சுக்கலாம். ஒருத்தன் 2 பேர் சண்டை வந்தது, 2 பேர் பேசிக்கிட்டே இருக்கல, ஒருத்தன் இன்னொருத்தன் கன்னத்தில் அடிச்சிட்டான். கன்னத்தில் அடித்தா அப்படிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் அது காயம்னு எடுத்துக்கலாம், பாடி பெயின். அப்படி ஒரு பாடி பெயின் கன்னத்தில் அடித்தது காரணம் வந்துட்டு, அது சாதாரணமாக இருந்தால் வாலண்டர்லி காசிங் ஹர்ட் தன்னிச்சையாக நடந்ததுன்னு. அதே சமயத்தில் ப்ரொவொகேஷன், சடன் கிரேவ் ப்ரொவொகேஷன் அப்படின்னு இருந்தால் அதை நாங்கள் கொஞ்சம் தண்டனையாக குறைவாக கொடுப்போம் அப்படிங்கிறத 334 வச்சுருக்காங்க. அது எப்படி வருது அந்த இடத்துல? திடீர்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவர் மனைவியை பற்றியோ அவர் தாயை பற்றியோ, இல்லாட்டா நீ இந்த மாதிரி ஒரு தவறான காரியத்தை நீ செய்தாய் அப்படின்னு சொல்லவும் இவனுக்கு திடீர்னு கோவம் வந்துட்டு கன்னத்தில் ஒரு அடி அடிச்சிட்டான். அப்போ அதையும் சாதாரணமாக இவன் போய் இங்கேருந்து போகும்போதே அவனை 2 அடி அடிச்சுட்டு வாரம் பார் அப்படின்னு அந்த இன்டென்ஷனோட போகிறதுக்கும் சடனாக போகிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அதனால் அங்கே ஒரு எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த செக்ஷன் 323 சொல்லுது 1 வருஷ தண்டனை, 1000 ரூபா ஃபைன். இது 334 வந்தால் வேறு மாதிரியாக இருக்கும்னு இந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. 334 போகும்போது என்னன்னு பார்ப்போம். அடுத்தது 324 வாலண்டர்லி காசிங் ஹர்ட் பை டேஞ்சரஸ் வெப்பன். அப்போ ஒரு காயம் ஏற்படுத்தினா, தன்னிச்சையாக ஏற்படுத்தினா அப்படின்னு சொல்லிட்டு 324 வரும்போது ஒரு எந்த மாதிரியான ஆயுதத்தோடு நீ காயம் ஏற்படுத்தின அதை பொறுத்து உனக்கு கொஞ்சம் பனிஷ்மெண்ட்டை மாற்றுதேன் அப்படின்னு சொல்லி, எ பர்சன் காசஸ் ஹர்ட் பை மீன்ஸ் ஆஃப் ஷூட்டிங், ஸ்டாபிங் ஆர் கட்டிங். துப்பாக்கி வச்சு விடுதா, கத்தி வச்சு குத்துதா, கத்தியை வச்சு கிழிக்க, இந்த மாதிரியாக இருந்தால் எனி இன்ஸ்ட்ருமெண்ட் விச் இஸ் யூஸ்ட் அஸ் எ வெப்பன் ஆஃப் அஃபென்ஸ், பாதுகாப்புக்கான ஒரு கருவி, அதை வச்சு நீ ஒரு காயம் ஏற்படுத்த. உதாரணம், சிலம்பு கம்பு இருக்குது, இல்லை ஒரு லத்தி இருக்குது, அதை வச்சு அடிக்க. 3வது, பை மீன்ஸ் ஆஃப் ஃபயர் ஆர் எனி ஹீட்டட் சப்ஸ்டன்ஸ். அவன் மேலே எரியுத தீயில் பக்கத்தில் விறகு கட்ட அடுப்பில் எரிஞ்சிக்கிட்டு இருந்தது. ஒரு இடத்துல விறகு எரியுது, அடுப்பில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, அந்த விறகு தூக்கி அவன் மேலே எரிஞ்சிட்டான்.
அப்போ பை மீன்ஸ் ஆஃப் ஃபயர் ஆர் ஹீட்டட் சப்ஸ்டன்ஸ். டீ கடையில் ஒருத்தன் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான், டீ மாஸ்டருக்கும் அவனுக்கு சண்டை, டக்குன்னு என்ன செய்தார், பாயிலிங் வாட்டரை மேலே ஊற்றிட்டார். அது இதில் வருது, ஃபயர் ஆர் எனி ஹீட்டட் சப்ஸ்டன்ஸ். அல்லது பாய்சன் ஆர் எரி கரோசிவ் சப்ஸ்டன்ஸ், பாய்சனை கொடுக்காங்க, அல்லது கரோசிவ் சப்ஸ்டன்ஸ், ஏதாவது உடம்பில் அரிப்பு எடுக்கக்கூடிய அமிலங்கள் போல விஷயங்கள், எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ். அல்லது எனி சப்ஸ்டன்ஸ் விச் இஸ் டெலிட்டேரியஸ் டு தி ஹியூமன் பாடி டு இன்ஹேல், swallow, receive in the blood. swallow or to receive in the blood. இந்த மாதிரி அவனுக்கு சுவாசிக்க முடியாத அளவு உள்ள ஏதோ ஒரு விஷயத்தை குடிக்கிங்க, அல்லது ரத்தத்தில் சேரக்கூடாத விஷயம் அப்படின்னு இத்தனை இருக்குது. அல்லது கடைசியாக ஒன்று இருக்குது, பை மீன்ஸ் ஆஃப் அன் அனிமல் அப்படின்னு. நான் பார்த்த ஒரு மலையாள சினிமாவில் என்ன செய்வான், அவர் போலீஸ்காரரு, ஒரு குற்றவாளி என்ன செய்வார், வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த பெண்களோ சின்ன பிள்ளைகளை அவர் வீட்டு நாயை விட்டு கடிக்க விடுவார். அதை அந்த போலீஸ்காரர் இந்த செக்ஷனை ஒன்றுன்னா போலீஸ்கார் வாசிப்பார், அந்த இன்ஸ்பெக்டரு வரிசையாக வாசி அப்படின்னு வரிசையாக வாசிச்சுட்டு இந்த செக்ஷன் படி அவனை பிடிக்கணும் அப்படின்னு, பை எனி அனிமல். அப்போது ஒரு நாயை விட்டு பக்கத்து வீட்டுக்காரனை கடிக்க விடுதான். இவன் ஒன்றும் போகலை, காசிங் இவர் போய் அடிக்கலை, ஒன்றும் செய்யலை, நாயை விட்டு கடிக்க விட்டார். இந்த செக்ஷனில் வாராரு. இது வாலண்டரிலி காசஸ் ஹர்ட்டு. வாலண்டரி காசஸ் ஹர்ட்டு. இப்போது எந்த விதமாக நீ ஒரு காயை ஏற்படுத்தினாய் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை போட்டு இதில் வந்ததுன்னா உனக்கு தண்டனை 3 வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்கான். இனி கிரீவியஸ் ஹர்ட்டுக்கு போகிறாங்க, பனிஷ்மெண்ட்டு. கிரீவியஸ் ஹர்ட்டுக்கு பனிஷ்மெண்ட்டு, கிரீவியஸ் ஹர்ட்டுக்கு பனிஷ்மெண்ட்டு எப்படி வருது அப்படின்னு சொன்னால் ஒரு 7 வருஷம். 7 வருஷம் சொல்லிவிட்டு ப்ரொவொகேஷன்னா செக்ஷன் 335 படி உள்ளதான் இருக்கணும், அங்கே போங்க அப்படின்னு வச்சுட்டாங்க. அதிலேயே வாலண்டர்லி காசிங் கிரீவியஸ் ஹர்ட் பை டேஞ்சரஸ் வெப்பன்ஸ் ஆர் மீன்ஸ், நம்ம இப்போ பார்த்து அதே விஷயங்கள், இவன் எதன் வழியாக காயம் ஏற்படுத்தினான் அப்படிங்கிறதுக்கு நம்ம இப்போ சொன்ன விஷயம். உதாரணத்துக்கு அந்த நாயை விட்டு கடிக்க விடுது, அது எந்த மாதிரியான காயம்ங்கிறத பொறுத்து செக்ஷன் மாறும். ஹர்ட்டுன்னா அந்த செக்ஷனுக்கு போகுது, கிரீவியஸ் ஹர்ட்டுன்னா இந்த செக்ஷனில் வருது. பனிஷ்மெண்ட்டு 10 வருஷம் தண்டனை. இனி 2 செக்ஷன் இடைச்செருகல் வந்திருக்கு, 326 A and B. ஒரு ஆசிட் வீச்சு வழியாக ஒரு பெண்ணுடைய முகத்தை சிதைத்து அந்த பெண்ணு கடைசி இறந்தே போகிறாங்க. அப்போ அது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அந்த பெரிய விஷயம் காரணமாக ஒரு செக்ஷனை உள்ளே கொண்டு வராங்க. கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2013, 326 ஏயும் 326 பியும். ரெண்டுலேயும் உள்ள வித்தியாசம், ஆசிட் வீச்சுங்கிறது ஒன்று தான், இன்ஜுரியை பற்றி 26A சொல்லுதாங்க. இன்ஜுரி இல்லைங்கிறத பற்றி, இன்ஜுரி இல்லாமல் இருந்து அட்டம் பண்ணாலும் அதில் வந்துடுது. 326A ஒரு பர்சன் காயம் ஏற்படுத்துகிறார். எ பர்சன் காசஸ் பெர்மனண்ட் ஆர் பார்ஷியல் டேமேஜ் ஆர் டிஃபார்மிட்டி. ஒன்று டேமேஜ் பண்ணுறாரு, அல்லது ஒரு சிதைவு, பேர்ன்ஸ், காயங்கள், தீக்காயங்கள், மெய்மோ, உடல் ஊனம், டிஸ்ஃபிகர், முகத்தை ஒரு வேறு மாதிரி ஆக்குது, டிசேபிள், எனி பார்ட் ஆஃப் தி பாடி. அப்போ எப்படின்னா பெர்மனண்ட் டேமேஜ் ஆக்கணும், இல்லாட்டா பார்ஷியல் டேமேஜ், எனி பார்ட் ஆஃப் த பாடி ஆஃப் த பர்சன். அது உருக்குலைக்கலாம், சிதைக்கலாம், தீக்காயங்களை ஏற்படுத்தலாம், ஊனமாக்கலாம், அழகை கெடுக்கலாம், அல்லது அதால் செய்ய முடியாத எபிலிட்டியை குறைக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இதில் சொல்லியிருக்கிறதுல இந்த மாதிரி ஒரு சொல்லிட்டு
கடைசியாக ஒன்று கிரீவியஸ் ஹர்ட்டு. இதெல்லாம் மேலே சொல்லியிருக்குது கிரீவியஸ் ஹர்ட்டில் வரலன்னா கூட அங்கே வந்துடும். இப்போ காயம் கொடுங்காயம் அப்படின்னு 2 டெஃபனிஷன் வச்சு பிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதில் இல்லாத விஷயம் கூட இதில் வரலாம். பெர்மனண்ட் பார்ஷியல் டேமேஜ், டிஃபார்மிட்டி, பர்ன்ஸு, மெயின்ஸு அல்லது டிஸ்ஃபிகர் அப்படின்னு சொல்லிட்டு இது போக கிரீவியஸ் ஹர்ட். இது எப்படி உண்டாக்குனா ஒரு ஆசிடை எரிஞ்சு உண்டாக்குறாங்க அல்லது அட்மினிஸ்ட்ரேட்டிங் ஆசிங் ஆர் யூஸிங் இன் வாயை திறந்து வாய்க்குள்ளே ஆசிடை உள்ளே ஊற்றிட்டான் அல்லது ஏதாவது ஒரு வழியாக அதை ஒரு ஆசிட் வழியாக இதை நீங்கள் உண்டாக்குனீங்க. அதை ஒரு இன்டென்ஷன் இருக்குது அல்லது ஒரு நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னால் 10 வருஷ தண்டனை. இதில் ஒரு வித்தியாசமான ஒரு ஃபைன். எல்லா இடத்துலையும் ஃபைன் வந்து இட் கோஸ் டு தி கவர்மெண்ட்டு, ஸ்டேட்டுக்கு தான் போகும். இதில் மட்டும்தான் ஃபைனு போட்டு அந்த ஃபைனு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் த விக்டிமுக்கு ஃபைனை போட்டு பணத்தை கொடு அப்படின்னு இந்த செக்ஷனில் சொல்லுவாங்க. அது நம்பர் 1 326A. 326Bயில் காயம் ஏற்படவில்லை, இது அட்டெம்ப்ட். A person throws or attempts to throw acid or attempts to administer office or any other means. His intention causing permanent partial damage or deformity, burns. அந்த மாதிரி அதில் சொல்லியிருக்க காயங்கள் விஷயங்களை உண்டாக்க வேண்டும் என்ற இன்டென்ஷனோடு ஆசிட்டை ஊற்றவோ அல்லது எரியவோ செய்ய முயற்சி செய்தார் அப்படின்னா 5 வருஷ தண்டனை அப்படின்னு இருக்குது. இதில் ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுக்காங்க. எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுக்கும்போது என்னன்னு சொன்னால் ஆசிட்னா என்னங்கிறத சொல்லணும். ஒரு அசிட்டிக் கேரக்டர் வேணும் அல்லது கரோசிவ் கேரக்டர் ஆர் பேர்னிங் சென்சேஷனை உண்டாக்கக்கூடிய விஷயம் ஒரு ஆசிடு, இல்லாட்ட ஒரு அரிப்புத்தன்மையை உண்டாக்கக்கூடியது அல்லது எரிச்சல் உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயம். தட் இஸ் கேப்பபிள் ஆஃப் காசிங் பாடி இன்ஜுரி லீடிங் டு ஆசிட் ஸ்கார் ஆர் டிஸ்ஃபிகர் ஆர் டெம்பரரி ஆர் பெர்மனன்ட் டிசபிலிட்டி. முகத்தில் தழும்புகளையோ அல்லது முகச்சிதைவையோ, முகமோ ஏதாவது ஒரு சிதைவு எதாக இருந்தாலும் இருக்கலாம். பாடியில் தழும்பு அல்ல பாடியை டிஸ்ஃபிகர் பண்ணுது அல்லது டெம்பரரியாவோ பெர்மனண்ட்டாவோ டிசேபிள் பண்ணுது. இந்த மாதிரி விஷயம் இருந்ததுன்னா ஒரு ஆசிடாக இருக்கணும் அல்லது அதில் அரிப்புத்தன்மை இருக்கணும் அல்லது ஒரு எரியக்கூடிய தன்மை இருக்கணும். அப்படியுள்ள ஒரு சப்ஸ்டன்ஸு ஆசிட் இன்க்ளூட்ஸ்னு இன்க்ளூசிவ் டெஃபனிஷன். அப்போ இது இல்லாமல் வேறு எது வேணாலும் நீங்கள் உள்ளே கொண்டு வரலாம். அரிப்புத்தன்மை, ஆசிடு அமிலத்தன்மை அல்லது ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை உள்ள விஷயங்கள். இந்த விஷயத்தில் ஒரு 8 விதமான காயங்களை சொல்லியிருக்காங்க. பெர்மனன்ட் டேமேஜ், பார்ஷியல் டேமேஜ், டிஃபார்மிட்டி, பர்ன்ஸு, மெய்மிங், டிஸ்ஃபிகர்மெண்ட்டு, டிசபிலிட்டி, கிரீவியஸ் ஹர்ட்டு. 8வது ஒன்று தான் கொஞ்சம் கிராவிட்டி கூடுனது அப்படிங்கிறத சொல்லியிருக்கான். மற்றதெல்லாம் சிம்பிள் இன்ஜுரியாக கூட இருக்கலாம். 8வது இந்த மாதிரி இன்ஜுரி அப்படிங்கிறத இருக்குது. இதில் சுப்ரீம் கோர்ட்டு மக்பூல் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேசில் என்ன சொல்லுவாங்கன்னா, த ஃபேக்ட் ஆஃப் இன்ஜுரி காஸ்ட் தான் அங்கே மெயின். அதில் நேச்சர் ஆஃப் இன்ஜுரியை பற்றி நாங்கள் பார்க்கறதில்ல. ஆசிட் வீசினியா 1, காயம் ஏற்படுத்தினியா 2, அப்போ நீ இந்த செக்ஷனுக்குள்ளே வந்துட்ட அப்படின்னு. இன்ஜுரி ஆல் டைப்ஸ் ஆஃப் பர்ன்ஸ் வித்தவுட் குவாலிஃபையிங் வேர்ட்ஸ் ஹாவ் பீன் இன்க்ளூடட் இன் 326A. இட் வுட் கான்ஸ்டிடியூட் இன்கிரியன்ட் ஆஃப் அஃபென்ஸ். எந்த விதமான காயங்கள் இருக்கா, எரிச்சல் ஊட்டக்கூடிய விஷயங்கள் இருக்கா அப்படின்னா இதுக்குள்ளே வருது, நீ செக்ஷனுக்குள்ளே வந்துடுதீங்க அப்படிங்கிறத இந்த செக்ஷனில் சொல்லுவாங்க. சந்தேகம் இருந்தால் கேளுங்க, நம்ம அடுத்ததுக்கு போகலாம். சார், இந்த கேஸில் வந்து அட்டெம்ப்ட்டுக்குள்ளே வராங்களா இல்லை 326A வராங்களா சார்? உத்தரப்பிரதேஷ் 1 வந்து காயம் ஏற்படுத்துவது, 2 காயம் ஏற்படுத்தாமல் முயற்சி செய்வது. புரியுதா? ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து காயம், செகண்ட் செக்ஷன் வந்து அட்டெம்ப்ட். சார் சொல்லுங்க சார், இப்போ ஏவோட துணுதல் பேரில் வந்து பி வந்து சி அட்டாக் பண்ணுறான் சார். பட் பிக்கு வந்து அங்கே இன்டென்ஷனும் கிடையாது, எந்த விஷயம் கிடையாது. ஏ சொன்னதுனால அட்டாக் பண்ணுறான் சார்.
இப்போ பிக்கு வந்து நம்ம 325 படி வந்து வாலண்டரி இன்ஜுரி ஃபார் கிரீவியஸ் ஹர்ட் கொடுக்குமா இல்லை ஏக்கு தரணுமா சார்? ஏன்னா ஏ தான் சொல்லியிருக்கான் அட்டாக் பண்ண சொல்லி. ஆமாம், ஒருத்தர் சொல்லி இன்னொருத்தர் செய்தார். எஸ் சார். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம எப்படி பண்ணலாம்? என்ன இன்டென்ஷன் இருக்கா அவருக்கு? இல்லை சார், பி வந்து ஏ சொன்னான்றதான் செஞ்சுருக்கான். ஆ பி வந்து அட்டாக் பண்ணுறான் சார். அட்டாக் பண்ணுறான்னா ஏ சொல்லியிருக்கான். மற்றபடி அவனுக்கும் சிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. எதனால் அவன் சொன்னான்னு அவன் ஏன் செய்தாங்க? மணி வச்சுக்கலாமே சார். மணி வச்சுக்கலாமே. அப்போ அவன் பணம் தானே கொடுத்துருக்கான். எஸ் சார். அப்போ அவனும் குற்றம் தானே, குற்றம் தானே அது. அப்போ ரெண்டு பேருக்கும் ஒரே செக்ஷனில் தான் தண்டனை கொடுக்கணும். ஒரே செக்ஷன் வரலாம், காமன் இன்டென்ஷன். ஓகே சார். அவரோட எண்ணம் என்ன? இவன் மேலே ஆசிட்டை ஊற்றணும்னு. இவனும் எதனால் ஆசிட்டை ஊற்றினா இன்டென்ஷன் தானே. எஸ் சார். இவர் அந்த ஆசிட்டை ஊற்றும்போது இவர் மனசில் என்ன எண்ணம் இருந்தது, எதுக்காக ஊற்றினாரு? சிக்கு வந்து ஒரு கிரீவியஸ் ஹர்ட் தரணும், ஒரு காயத்தை உண்டாக்க வேண்டும், இதை நான் செய்தால் அவர் காயம் உண்டாகும்னு தெரிஞ்சு தானே ஊற்றினாரு. அப்போ அவருக்கு இன்டென்ஷன் இருக்குது, அவனுக்கு இன்டென்ஷன் இருக்குது. இன்டென்ஷன் இருந்தனால இதை தூண்டினார். அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து செய்தாங்க, காமன் இன்டென்ஷன், ரெண்டு பேரும் லைபிள். இப்படி ஆட்களுக்காக தான் செக்ஷன் 34 வச்சுருக்காங்க. 34 பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ இந்த ஆசிட்ல வந்து பெட்ரோலு இது கேஸ் இதெல்லாம் வருமா சார்? இன்க்ளூட் ஆகுமா சார் கிரோஷன்? ஆசிட் கேஸ்ல பெட்ரோல் எல்லாம் ஊத்துறாங்கல்ல சார், அது இதுல இன்க்ளூட் ஆகுமா? பெட்ரோலு ஆசிட்டு கேது வெறும் பெட்ரோல் ஊற்றுனா உங்களுக்கு அரிச்சல் வருமா? எரிச்சல் வராது சார். அதில் என்ன டெஃபனிஷன்னா, ஆசிட்டில் என்னெல்லாம் சேர்த்துருக்கான்னு டெஃபனிஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஒரு அமிலத்தன்மை இருக்க வேண்டும், எரிச்சல் ஊட்டும் தன்மை வேண்டும், அரிப்பு எடுக்கக்கூடிய தன்மை வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே வந்தால் வருமா இல்லையா அப்படிங்கிறது வரும். சாதாரணமாக ஒருத்தனை பெட்ரோலை ஊற்றினா ஒன்றும் இல்லை. பெட்ரோலை ஊற்றி தீயை கொளுத்தியாச்சுன்னா அங்கே வாலண்டரி காசிங் ஹர்ட்டோ கிரீவியஸ் ஹர்ட்டோ அல்லது காசிங் டெத்தோ வருது அங்கே. ஓகே சார். இனி 327க்கு போகிறோம். சாட் பாக்ஸில் ஒரு டவுட் கேட்டிருக்காங்க சார். எதில்? சாட் பாக்ஸில் மெசேஜஸில் கேட்டிருக்காங்க சார். சாட் பாக்ஸ் இல்லையா? எஸ் சார். என்ன இருக்குது டவுட்டு? ஓ சார், ஐ ஹாவ் ஒன் டவுட்டு. அடிச்சு கீழே வச்சிட்டாங்க. If a person stabs a person and the person fell down and his head hit the floor immediately, he does not feel anything. But after 2 months, that person got a blood clot. This head will comes under grievous hurt. இதை பற்றி என்ன இருக்குது? grievous hurt. Will that person liable for stabbing him? அவன் கோர்ட்டில் சொல்ல வேண்டியதான், டாக்டரை இதன் காரணமாக இது நிகழ்ந்தது என்று டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்தாருன்னா, மெடிக்கல் ரிப்போர்ட் இருந்ததுன்னா இவர் போய் கிரீவியஸ் கட்டு அப்படின்னு சொல்லலாம். காலம் ஒரு பிரச்சனை இல்லை, எப்போ வந்ததுன்னு பிரச்சனை இல்லை. இவர் என்ன ப்ரூவ் பண்ணணும்? இதன் காரணமாகத்தான் இது நடந்தது அப்படின்னு சொல்லியிருந்தால் அது எடுத்துக்கிடலாம். 2 மாதம் கழித்து அது நடந்தால் கூட டாக்டர் என்ன சொல்லணும்? 2 மாதம் கழிஞ்சு 2 மாதத்துக்கு முன்னால் இது நடந்ததுனால இவர் தலையில் அடிபட்டதுனால இவர் இந்த சூழ்நிலையில் இருக்காருன்னு சொன்னால் அதை நம்ம ஒரு குற்றமாக்கி சொல்லலாம். அடுத்த செக்ஷனுக்கு போகிறோம். வாலண்டர்லி காசிங் ஹர் டு எக்ஸாக்ட் ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரெயின் அண்ட் இல்லீகல் ஆக்ட். ஒருவனை பயமுறுத்தி பணம் வாங்குவதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அந்த செயலை செய்யும்போது ஒரு காயத்தை ஏற்படுத்தினா என்ன அப்படிங்கிற இந்த செக்ஷனில் வருது. எ பர்சன் வாலண்டர்லி காசஸ் ஹர்ட். இது எதுக்காக செய்தார்னா, அவர் அல்லது அவருக்கு அக்கறை உள்ள ஒரு ஆள்கிட்ட இருந்து ஒரு பொருளையோ ப்ராப்பர்ட்டியோ வாங்குவதுக்காக பார்க்கார்.
whoever voluntarily causes hurt for the purpose of extracting from the sufferer or from any person interested in sufferer any property valuable security, ஒரு ப்ராப்பர்ட்டியோ ஒரு வேல்யூபிள் செக்யூரிட்டியோ வாங்க, அல்லது ஒரு செயலை இவர் இதை செய்யாமல் இருந்தால் அவர் செய்திருக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு செயலை செய்ய வைக்க, அல்லது அவர் செய்யக்கூடிய செயலை செய்ய வேண்டாம் என்று செய்ய வைக்க, அதுதான் எக்ஸ்ட்ராஷனோட டெஃபனிஷன். அந்த டெஃபனிஷன் செய்ததுக்காக இவர், அந்த டெஃபனிஷனுக்குள்ளே வரக்கூடிய எக்ஸ்ட்ராஷனுக்காக இவர் ஒரு காயத்தை ஏற்படுத்தினார் என்றால் இந்த செக்ஷன் 10 வருஷ தண்டனை. 328 காசிங் ஹர்ட் பை மீன்ஸ் ஆஃப் பாய்சன். இது எது வழியாக செய்தீங்கிறது அங்கே கத்தி, தீக்காயம் அந்த மாதிரி விஷயம் பார்த்தோம். இங்கே பாய்சனை வருது. எ பர்சன் எனி பாய்சன் ஆர் எனி ஸ்டுபிஃபையிங் ஆர் இன்டாக்சிகேட்டிங் ஆர் ஹோல்சம் ட்ரக், ஒரு விஷம் அல்லது மதிமயக்கக்கூடிய போதைப் பொருட்கள், நல்ல மருந்துகள்லாம் இருக்குது, ஹெராயின் அந்த மாதிரி உள்ள விஷயங்கள். இன்டாக்சிகேட்டிங் பிராண்டி, விஸ்கி இந்த மாதிரி உள்ள விஷயங்களை. அன்ஹோல்சம் ட்ரக்கு, உடல் நலத்திற்கு ஒவ்வாத மருந்துகள் அல்லது வேறு விஷயங்கள். இதை கொடுத்து ஒருவனுக்கு காயம் ஏற்படுத்தினா அப்படின்னு சொன்னால், whoever administers or causes to be taken by any person with the intent to cause hurt to such person or with intent to commit or facilitate commission of an offense knowing it likely that he will thereby hurt. இதை என்ன செய்தார், இந்த அவனுக்கு காயம் ஏற்படுத்தான்னு கொடுக்கார். அல்லது ஒரு இன்டென்ஷன் டு கமிட் ஆர் ஃபெசிலிட்டேட் அ கமிஷன் ஆஃப் அஃபென்ஸ் knowing it likely to be that he will thereby cause hurt. இவனுக்கு என்ன செய்தார், அந்த மருந்துகளை கொடுத்து அவனை ஒரு அஃபென்ஸு செய்ய வைக்கார். டு ஃபெசிலிட்டேட் எ கமிஷன் ஆஃப் அஃபென்ஸ். ஒன்று இதை கொடுத்து அவனுக்கு காயம் ஏற்படுத்தணும், ரெண்டாவது இதை கொடுத்து அவனை ஒரு குற்றச்செயலை செய்ய வைக்கணும். இவன் கொடுக்க மருந்தெல்லாம் கொடுத்துட்டு அவனை போய் வெட்டிட்டு வான்னா அந்த போதையில் அவன் போய் வெட்டிட்டு வந்துட்டான். To facilitate the commission of an offense or knowing it to be likely that he will thereby cause hurt. இதை கொடுத்ததுனால அவனுக்கு காயம் ஏற்படும் என்று ஒரு அறிவோடு கொடுக்குது. ஒன்று இன்டென்ஷன், ஒன்று நாலேஜ். இதை கொடுத்து காயம் ஏற்படுத்தணும் அல்லது இதை கொடுத்தால் அவனுக்கு காயம் ஏற்படும் 2. 3வது இதை கொடுத்தால் அவன் போய் ஒரு அஃபென்ஸு செய்வான் அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயங்களை கொடுக்காங்க. அவனுக்கு காயம் ஏற்படுத்துறதுக்காக போதைப் பொருளை கொடுக்குது, அல்லது அவன் போய் வேறு ஒரு அஃபென்ஸை செய்வாங்கிறதுக்காக போதைப் பொருளை கொடுக்குது, அல்லது இதை கொடுத்தா அவனுக்கு காயம் ஏற்படும் என்று அறிவோடு கொடுக்குது. இப்படி கொடுத்தீங்கன்னா 10 வருஷ தண்டனை. அடுத்தது வாலண்டரிலி காசிங் கிரீவியஸ் ஹர்ட் டு எக்ஸ்ட்ராக்ட் ப்ராப்பர்ட்டி. அங்கே நம்ம என்ன பார்த்தோமோ ஹர்ட்டுங்கிறத அதை அப்படியே மிரட்டி பணம் பறித்தல், மிரட்டி பணம் பறித்து அவனுடைய ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறது. அப்படி மிரட்டி பணம் பறித்ததுக்கு எக்ஸ்ட்ராக்ஷன் படிக்கும்போது என்ன பார்த்தோன்னா, புட்டிங் எ பர்சன் அண்டர் ஃபியர், ஒருவனை பயத்தில் வைத்திருந்து அவனிடமிருந்து ஒரு சொத்தை வாங்குவது அல்லது ஒரு முக்கியமான வேல்யூபிள் செக்யூரிட்டியை வாங்குவது அல்லது அவனை ஒரு செயலை செய்ய வைப்பது அல்லது அவன் ஒரு செயலை செய்வதை தடுத்து வைப்பது. அங்கே புட்டிங் எ பர்சன் அண்டர் ஃபியர், அவன் ஒரு பயத்தில் வைக்கிறது. அந்த பயத்தில் வைக்கையில் ஒரு காயத்தை ஏற்படுத்திடுது. கத்தியை காட்டி நீ இதை செய்ய, கழுத்தில் இருக்க செயினத்தா அப்படின்னு கேட்காங்க. கத்தியை தாட்டி கழுத்தில் இருக்க செயினத்தா அப்படின்னு கேட்கும்போது அவன் தரல, ஒரு கோடை போட்டுறான் கையில், காயம் ஏற்படுத்தி விட்டான். அப்போ இந்த செக்ஷனுக்குள்ளே வராங்க. அந்த காயம் காயமா கொடுங்காயமா. மிரட்டி பணம் பறிக்கும்போது, மிரட்டி ஒரு சொத்தை பறிக்கும்போது
அது அவனுடைய சொத்தாக இருக்கலாம், அல்லது அவனுடைய அக்கறை உள்ள பிள்ளை தாயும் பிள்ளையும் போகும்போது பிள்ளையை தூக்கி கையில் வச்சுக்கிட்டு கத்தியை காட்டிட்டு அவன் செயினத்தான்னு கேட்குது இல்லையா, கொடுக்கல. சின்ன பிள்ளை மேலே ஒரு சின்ன கத்தி வச்சு ஒரு கோடை போட்டான். அப்போது இந்த செக்ஷனுக்குள்ளான் மிரட்டி பணம் பறிக்கும் போது, மிரட்டி சொத்து பறிக்கும் போது, மிரட்டி பறித்தலின் போது ஒரு காயம் ஏற்படுத்துறது ஒரு கொடுங்காயம். இதில் கொடுங்காயம் ஏற்படுத்தினா 10 வருஷ தண்டனை அப்படின்னு. அடுத்தது வாலண்டர்லி காசிங் ஹர்ட் டு எக்ஸாக்ட் கன்ஃபெஷன் ஆர் கம்பல் ரெஸ்டோரேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. இது போலீஸ்காரங்களுக்காக வச்சுருக்காங்க. 3rd டிகிரி மெத்தடை வச்சு போலீஸு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரு செய்தாங்கன்னு அவங்கள இதுக்குள்ளே கொண்டு வரலாம். எ பர்சன் வாலண்டர்லி காசஸ் ஹர்ட், ஒருத்தனுக்கு காயம் ஏற்படுத்துகிறார். அது எந்த சமயம் ஏற்படுத்துகிறார்? அவனிடமிருந்து ஒப்புதல் வாங்கும் மூலமோ ஒரு இன்ஃபர்மேஷனை வாங்குவதற்காக காயம் ஏற்படுத்தார். போலீஸ்காரர் அடிக்கும்போது காயம் ஏற்படுத்துகிறது. என்ன பர்பஸு? அவனிடமிருந்து ஒரு செய்தியை வாங்கணும், அல்லது அவனிடமிருந்து ஒரு ஒப்புதல் வாங்கும் மூலம் வாங்கணும். எனி கன்ஃபெஷன் ஆர் எனி இன்ஃபர்மேஷன் விச் மே லீடு டு டிடக்ஷன் ஆஃப் அன் அஃபென்ஸ் ஆர் மிஸ்காண்டக்ட். அவன்கிட்டே ஒப்புதல் வாங்கும் மூலம் வாங்கலாம், அல்லது அவன் ஒரு சாட்சியாக இருப்பான். அடித்த அடியில் அவன் அந்த குற்றத்தை குறித்த அல்லது வேறு ஏதாவது ஒரு தப்பான செயல் நடந்த அதை குறித்த விஷயங்களை ஒருவரிடமிருந்து வாங்குவதற்காக காயம் ஏற்படுத்தலாம். இது நம்பர் 1. அப்போது ஒப்புதல் வாக்குமூலம் அல்லது சில செய்திகளை பெறுவது. 2வது ரெஸ்டோர் ப்ராப்பர்ட்டி. அவன் திருட்டாக இருக்கும், அடித்த அடியில் எங்கே வச்சுருக்க அப்படின்னு. அவன் ஜுவல்லரி நகையெல்லாம் திருடி ஆற்றுக்குள்ளே மணலில் புதைச்சி வச்சுருக்கேன்னு எடுத்து கொடுக்கலாம், அதுக்கு அடிக்கலாம், அது காயம். அப்படி ப்ராப்பர்ட்டியை ரெஸ்டோரேஷனுக்காக அடிக்கக்கூடிய விஷயம். ரெஸ்டோர் ஆர் காஸ் த ரெஸ்டோரேஷன் ஆஃப் எனி ப்ராப்பர்ட்டி ஆர் வேல்யூபிள் செக்யூரிட்டி, அல்லது டு சாட்டிஸ்ஃபை எனி கிளைம் ஆர் டிமாண்ட் ஆர் இன்ஃபர்மேஷன் தட் மே லீட் டு ரெஸ்டோரேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. அப்போ ப்ராப்பர்ட்டியை அவன்கிட்ட இருந்து வாங்கலாம், அல்லது வேற ஒருத்தனை அவன் அடித்து அவன் ப்ராப்பர்ட்டியை எங்கே வச்சுருக்கான்னு எடுக்கலாம். தட் இஸ் இன்ஃபர்மேஷன் தட் மே லீட் டு ரெஸ்டரேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி டு சாட்டிஸ்ஃபை எனி கிளைம் ஆர் டிமாண்ட். அவன் கொஞ்சம் பணம் தரல, அடித்து வாங்கிக்கலாம். இதுக்கு ஒரு 3 உதாரணம் கொடுத்துருக்காங்க, 4 எக்ஸ்ப்ளனேஷன் இல்லஸ்ட்ரேஷன். போலீஸ்காரர் டார்ச்சர் பண்ணி அவன்கிட்ட இருந்து ஒப்புதல் வாக்குமூலம் வாங்குதார். போலீஸ்காரர் அவர்கிட்ட இருந்து அடித்து ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்காரு. ஒரு ரெவன்யூ ஆஃபீஸர் ஒருத்தனை அடித்து அவனை நீ டேக்ஸ் பே பண்ணல அதனால் உன்னை அடிக்கேன் அப்படின்னு. இந்த காலத்தில் அடிச்சிருக்க மாட்டாங்க, இது வந்த காலத்தில் அவங்களுக்கு பவர் இருந்ததை அடிச்சிருப்பாங்க. ரெவன்யூ ஆஃபீஸரு அடிச்சிருப்பார். ஒரு பழைய கேஸில் ஒரு வில்லேஜ் ஆஃபீஸரை ரொம்ப சத்தம் போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு மேலதிகாரி டேக்ஸ் வரலன்னு. இவன் அந்த கோபத்தில் போயிட்டு ஒருத்தன் பணம் கொடுத்துருக்க மாட்டான், நீ டேக்ஸ் கட்டலையே அப்படின்மா. அவன் உடனே டேக்ஸ் கட்டலைன்னா அவன் என்கிட்ட பணம் இல்லை பார்ப்போம் அப்படிங்க. இவன் என்ன செய்தான், அதில் உடனே அவன் காதில் கிடக்க கம்மலை கழட்டி எடுக்கணும் அப்படின்னு. அப்போ ஆண்களுக்கு கம்மல் போட்ட காலத்தில் காதில் கிடக்க கம்மல் எடுக்கன்னு அதை அவர் ஒரு கோல்ட் ஸ்மித்தை கூட்டிகிட்டு வந்து அவரும் வந்துட்டாங்க கம்மலை கழட்ட. இந்த கம்மலை கழட்டுக்கு வந்த நேரத்தில் அப்புறம் அங்கே சமாதானம் பண்ணி போயிருந்தாங்க. இவ்வளவுக்கு அந்த காலத்தில் அவங்களுக்கு அதிகாரம் இருந்தது. அதனால தான் இந்த செக்ஷன் அங்கே வச்சுருக்காங்க, டார்ச்சர் பண்ணி ஒன்று ரெவன்யூவை டேக்ஸை கலெக்ட் பண்ணாத அப்படிங்கிறத. அடுத்தது ஜமீன்தார் டார்ச்சர் பண்ணி அவனுடைய ரெண்ட்டை பே பண்ணுறதுக்கு அப்படின்னு இதில் வச்சுருக்கான். அப்படி டார்ச்சர் பண்ணுற விஷயங்களை இங்கே கொடுக்காங்க. ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்துக்கோ ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கோ ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்கோ நீங்கள் அப்படி செய்யாதீங்க அப்படின்னு. அடுத்தது வாலண்டரிலி காசிங் ஹர்ட் டு எக்ஸாக்ட் கன்ஃபெஷன். இப்போ பார்த்தது நம்ம ஹர்ட்டு, இப்போ கிரீவியஸ் ஹர்ட்டு. கிரீவியஸ் ஹர்ட்டை ஒரு ஆளுக்கு ஏற்படுத்தி அதன் மூலமாக இந்த விஷயங்களை செய்ய வைப்பது. அடுத்தது வாலண்டரிலி காசிங் ஹர்ட் டு டிட்டர் பப்ளிக் சர்வன்ட் ஃப்ரம் ஹிஸ் டியூட்டி. ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டை
அவர் வேலையை செய்ய விடாமல் தடுக்கதை நீங்கள் இந்த விஷயத்தில் கொண்டு வராங்க. எப்படி? ஒருத்தர் பப்ளிக் சர்வெண்ட்டு, அவர் ஒரு இடம் என்க்ரோச்மெண்ட்டு எடுக்கிறதுக்கு, பொசஷன் எடுக்கிறதுக்கு வாராரு. சண்டை வந்தது, ஒரு காயம் ஏற்படுத்தி அவனை கீழே தள்ளி விட்டான். கீழே தள்ளி விட்ட வேகத்தில் கீழே விழுந்த இடத்துல அவருக்கு ஒரு காயம் ஏற்பட்டது. அப்போது இந்த செக்ஷனுக்குள்ளே வராங்க. ஹர்ட் மஸ்ட் ஹவ் பீன் காஸ்ட் டு பப்ளிக் சர்வெண்ட், அவர் பப்ளிக் சர்வெண்ட்டாக இருக்கணும். 1. 2வது, மஸ்ட் ஹவ் பீன் காஸ்ட் ஒயில் சச் பப்ளிக் சர்வெண்ட் வாஸ் ஆக்டிங் இன் டிஸ்சார்ஜ் ஆஃப் ஹிஸ் டியூட்டி, அவருடைய வேலையை செய்யும்போது இந்த காயம் ஏற்பட்டிருக்க வேண்டும். எதற்காக? இன் ஆர்டர் டு ப்ரிவெண்ட் ஆர் டிட்டர் த பர்சன் ஃப்ரம் டிஸ்சார்ஜிங் ஹிஸ் டியூட்டி, அவர் வேலையை செய்வதை தடுப்பதற்காக நடந்திருக்க வேண்டும். அல்லது இன் கான்சிக்வன்சஸ் ஆஃப் ஹேவிங் டன் அட்டெம்ப்டட் டு லாஃபுல், இவர் வந்தார், இவர் பொசஷன் எடுத்துகிட்டு போயிட்டார், போலீஸு ப்ரொடெக்ஷன் எல்லாம் பொசஷன் எடுத்துகிட்டு போயிட்டார். அன்றைக்கி ராத்திரி சினிமா தியேட்டருக்கு மனைவியோடு போயிருக்காரு, அங்கே வச்சு அடிச்சிட்டான். அப்போ என்ன? ஹேவிங் கான்சிக்வன்சஸ், இன்கான்சிக்வன்ஸ், அந்த செயல் செய்ததற்காக அதற்காரணமாக நீங்கள் காயம் ஏற்படுத்தினீர்கள். பப்ளிக் சர்வெண்ட்டு அவருடைய வேலையில் இருக்கும்போது, அவர் வேலையை செய்யும்போது நீங்கள் காயம் ஏற்படுத்தலாம், இந்த செக்ஷனுக்குள்ளே வருவீங்க. அல்லது அவருடைய வேலையை செய்ததற்காக நீங்கள் இதை செய்தீங்கன்னா வரும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனுக்குள்ளே கொண்டு வரணுன்னா வாலண்டர்லி காசிங் பாடி பெயின் டிசீஸ் இன்ஃபர்மிட்டி அப்படின்னு ஹர்ட்டுக்குள்ள டெஃபனிஷன். அது யாருக்கு ஏற்படுத்தப்பட்டதுன்னா அவர் ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டு. எப்போ ஏற்படுத்தப்பட்டதுன்னா அவருடைய வேலையை செய்யும்போது ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு இருக்கணும். அதுக்காக அவன் எங்கேயோ நடந்ததை எங்கேயோ கொண்டு போய் செய்ய முடியாது. அவர் வேலை நடந்தும்போது அல்லது அதன் காரணமாக செய்தது அப்படின்னு சொல்லலாம். வேறு இடத்துல செய்திருந்தால் கூட அதன் காரணமாக, என்றைக்கோ என்க்ரோச்மெண்ட்டு இல்லாட்ட என்றைக்கோ ஒரு பப்ளிக் ஆஃபீஸர் அவருடைய வேலையை செய்யும்போது ஏற்பட்ட செய்த செயலுக்காக, கல்யாண வீட்டில் பார்த்த இடத்துல ஒரு அடி அடிச்சிட்டான், சண்டை போட்டான், அடித்தான், சினிமா தேட்டரில் அடித்தான், ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து, அப்படின்னா இதுக்குள்ளே வரலாம். இதுக்காகத்தான் செய்தான், அவனுக்கு எனக்கும் வேறு முன் விரோதம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். டி சட்டையா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேசில் 2 பேர் சண்டை போட்டுட்டு அவன் என்ன இதனால தான் அடித்தான் அப்படின்னு போய் கோர்ட்டில் போய் சொல்லுவாங்க. கோர்ட்டு ஒத்துக்கிடலை. இதுக்கு நேரடியாக நோ ரியல் நெக்ஸஸ் ஆர் கேஷுவல் கனெக்ஷன், அது இல்லாமல் இருக்குது, இதை நாங்கள் ஏற்றுக்கிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். இதுக்கும் வேணும், ஏதோ அவனுக்கும் வேறு முன்விரோதம் இருக்கும். அப்படி இருக்கையில் இந்த செக்ஷனை கொண்டு போய் உள்ளே வச்சு செய்யணும்னு சொன்னால் முடியாது அப்படின்னு இந்த சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த கோர்ட்டு கில்ட்டி அண்டர் செக்ஷன் 323 வச்சுக்கலாம், வாலண்டர்லி காசிங் ஹர்ட்டில் வச்சுக்கலாம், நாட் வாலண்டர்லி காசிங் ஹர்ட் டு ஏ பப்ளிக் சர்வெண்ட். உனக்கு காயம் ஏற்படுத்தினாங்கிறது உண்மைதான், அது நீ பப்ளிக் சர்வெண்ட்டுங்கிறதுனால பண்ணலை, உனக்கும் ஏற்கனவே தகராறு, அதனால் செய்திருக்கேன், அதனால் இதில் எடுக்க முடியாது அப்படின்னு. அப்போ இது வரணும்னு சொன்னால் அங்கே என்ன செய்யணும்? ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு அவர் வேலை காரணமாக அங்கே ஒரு காயம் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு. இதே விஷயந்தான் 333 சொல்லுவாங்க, காசிங் கிரீவியஸர் டு டிட்டர் பப்ளிக் சர்வெண்ட்டு. அங்கே காயம்னு பார்த்தோம், இங்கே கொடுங்காயம். இனி அடுத்தது வாலண்டர்லி ஹர்ட் ஆன் ப்ரொவொகேஷன். நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொல்லியிருந்தேன். 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க, சாதாரணமாக பேசிக்கிட்டே இருக்கையில் ஒரு வார்த்தை மாறிப்போச்சு, உன்னை பற்றி தெரியாதா அப்படின்ட்டான், இவனை பற்றி 2 விஷயத்தையும் சொல்லிட்டான், டக்குன்னு ஒரு அடி அடிச்சிட்டான். அப்போது வாலண்டர்லி காசிங் ஹர்ட் ஆன் ப்ரொவொகேஷன், கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவொகேஷன். சும்மா சொன்னதுக்கெல்லாம் உடனே அடிக்காத, கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவொகேஷன் இருந்தால் நீ இதுக்குள்ளே வரணும். He neither intends or nor knows himself to be likely to cause hurt to any other person who gave the provocation.
யார் இவனை தூண்டினாரோ அவனைத்தான் அடிச்சிருக்கணும். அவன் தூண்டுனா, அவனை அடிக்கலை, அவன் இவனோட கொஞ்சம் நல்ல பெரிய உடம்புக்காரன், பக்கத்தில் அவன் பிள்ளை இருந்தது, பிள்ளைய ஒரு டப்புன்னு ஒரு அடி அடிச்சிட்டான். அப்போ அவன் இந்த செக்ஷனுக்குள்ளே வரமாட்டாங்க. அது காசிங் ஹர்ட்டில் தான் வரும். ப்ரொவொகேஷனும் இல்லை. ப்ரொவொகேஷனில் யார் ப்ரொவொகேட் பண்ணினானோ அவனைத்தான் செய்யணும். இதைத்தான் சொல்லியிருக்காங்க. இதை சொல்லிவிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த செக்ஷன்லாம் வந்து செக்ஷன் 300ல் எக்ஸப்ஷன் 1 வச்சுருக்காங்க. அதாவது செக்ஷன் 300 வந்து மர்டர். சில மர்டரை நான் மர்டராக எடுத்துக்கிடலை அப்படின்னு ஒரு வச்சுருக்காங்க. அதில் என்ன சொல்லுது, கல்பபிள் ஹோமிசைட் இஸ் நாட் மர்டர் இஃப் த அஃபெண்டர் whilst deprived of the power of self control by grave and sudden provocation. பவர் ஆஃப் தன்னோட மனசை அடக்கக்கூடிய தன்மை அது புற தூண்டுதல் காரணமாக இல்லாமல் போச்சு. அவன் காசஸ் டெத் ஆஃப் எ பர்சன் ஹூ கேவ் ப்ரொவொகேஷன் அண்ட் காசஸ் டெத் ஆஃப் எனி அதர் பர்சன் பை மிஸ்டேக் ஆர் ஆக்சிடெண்ட். அவன் ஒரு ஆக்சிடெண்ட் படி வேற ஒருத்தனை அடிச்சிருக்கலாம் அல்லது அடிச்சிருக்கலாம். அண்ணன் தம்பியும் சண்டை, 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ப்ரொவொகேஷன், திடீர்னு பேசிக்கிட்டே இருக்கல, அண்ணன் தம்பி பேசிக்கிட்டு ஒரு வார்த்தை தப்பாயிட்டு இவன் வேகமாக போனான். தம்பியை அடிக்கிறதுக்கு கம்பை தூக்கி அடித்தான். அப்பா கூட வந்தார், 85 வயசு, அப்பா அடிபட்டார், அப்பா செத்து போயிட்டார். அப்போ அது இந்த செக்ஷனுக்குள்ளே வருது. சடன் அண்ட் கிரேவ் ப்ரொவொகேஷன் இருக்கும்போது சம்மந்தப்பட்டவனை அடிக்கணும் அல்லது மிஸ்டேக் ஆர் ஆக்சிடெண்ட்டாக வேற ஒரு ஆள் அடிக்கலாம். இது செக்ஷன் 300ல் வருது. இதுலேயும் வேறு என்ன கண்டிஷன் சொன்னால், அவர் அந்த ப்ரொவொகேஷன் இருக்கும்போது தான் செய்யணும். அவன் அப்படி சொல்லிட்டானு வீட்டில் போய் நினச்சிக்கிட்டே இருந்து 2 நாள் கழித்து வந்து அவர் 2 அடி அடித்து என்னன்னா அன்னைக்கு அவன் அப்படி சொன்னான், நான் இப்படி சொன்னேன். சடன் அண்ட் கிரேவ் ப்ரொவொகேஷன், உடனடியாக அதை செய்ய வேண்டும். அவன் அதிலிருந்து கூல் டவுன் ஆகுறதுக்கு நேரம் இருந்து அதுக்கு பின்னால் செய்தீங்கன்னா இந்த செக்ஷனுக்குள்ளே வர மாட்டாங்க. நார்மலாக ஹர்ட்டுக்கு என்னதோ கிரீவியஸ் ஹர்ட்டுக்கு என்னவோ அப்படி போகணும். அப்போது இதில் செக்ஷனில் சொல்லியிருக்குது, ஹர்ட் ஆர் ஆன் கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவொகேஷன். அவனுக்கு இன்டென்ஷன் இல்லை, லைக்லி டு காசு இல்லை, அவனுக்கு காயம் ஏற்படுத்தணும் இன்டென்ஷன் என்ன உணர்ச்சி வசப்பட்டு செய்துட்டாங்க அப்படின்னு வேறு ஆளுக்கு காயம் ஏற்படுத்தணுங்கிறது இல்லை. த அக்யூஸ்ட் மஸ்ட் ஹேவ் வாலண்டர்லி காஸ்ட் ஹர்ட், மஸ்ட் ஹவ் பீன் காஸ்ட் ஆன் கடன் அண்ட் கிரேவ் ப்ரொவொகேஷன், மஸ்ட் நாட் இன்டென்ட் டு ஹர்ட் ஆர் நோ இட் லைக்லி டு ஹர்ட் எனி ஒன் அதர் தேன் தி ஆதர் ஆஃப் த ப்ரொவொகேஷன். யார் அவனுக்கு ப்ரொவொகேட் பண்ணானோ அவனை அடிக்கணும்னு இன்டென்ஷன் இருக்கலாம். பக்கத்தில் இருக்க அவன் பிள்ளையை அடிக்கக்கூடாது, வேற ஒருத்தரை அடிக்கக்கூடாது. அதுக்கு அடிச்சிங்கன்னா இந்த செக்ஷன் இல்லை. யார் ப்ரொவொகேட் பண்ணிங்களோ அவங்கள அடிச்சிங்கன்னா இந்த செக்ஷன் பொருந்தும். அது வந்து ஆத்தரை மட்டும்தான், யார் ப்ரொவொகேட் பண்ணானோ அவனை மட்டும்தான் இருக்கணும். ப்ரொவொகேஷன் அந்த நேரத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த செக்ஷனில். இது வந்து செக்ஷன் 300ல் கொடுத்துருக்க மாதிரி இருக்கணும். கூல்டவுன் ஆகிட்டா கிடையாது, அந்த ஆளுக்கு தான் செய்யணும் அப்படிங்கிறத. 335 அப்படி செய்தீங்கன்னா தண்டனை வந்து 1 மாதம் சிறை தண்டனை அல்லது ஒரு 500 ரூபா ஃபைன். பார்த்திங்கன்னா ஹர்ட்டுக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இதில் ஒரே 1 மாதம், ஒரு நேம் சேக், நீ இந்த மாதிரி செய்திடக்கூடாது, இருந்தாலும் செய்துட்டா, என்ன இருந்தாலும் செய்துட்டா, ஒரு மாதம் உள்ளே இருந்துட்டு போ, அந்த மாதிரி சொல்லக்கூடியதில் ப்ரொவொகேஷன், சடன் ப்ரொவொகேஷன். இப்போ ஹர்ட்டுன்னு போய் கோர்ட்டில் போய் நிற்கையில் அவங்க போலீஸ்காரங்க என்ன செய்யிருப்பாங்க, ஹர்ட்டுன்னு சார்ஜ் ஷீட்டை போட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ வக்கீல் என்ன செய்யணும், இது ஹர்ட் இல்லை, ஹர்ட் ஆன் ப்ரொவொகேஷன், சடன் அண்ட் கிரேவ் ப்ரொவொகேஷன், இப்படியெல்லாம் அவங்கெல்லாம் பேசுனாங்க அப்படின்னு வக்கீல் ப்ரூவ் பண்ணி அந்த செக்ஷனை இதுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு மாதத்துக்குள்ளே தண்டனையை கொடுக்கலாம். அடிக்கவே இல்லைன்னு சொல்லலாம், அவன் கை கால் எல்லாம் அடிபட்டு காயத்தோட மெடிக்கல் சர்டிஃபிகேட்டோடு வந்திருப்பான், அடிக்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ அதனுடைய சூழ்நிலைகளை வச்சு சடன் அண்ட் கிரேவ் ப்ரொவொகேஷனுங்கிறத ப்ரூவ் பண்ணி இங்கே கொண்டு வந்தால் செக்ஷனில் ஒரு 100 ரூபா ஃபைனு, 500 ரூபா ஃபைனு, 1 மாதம் சிறை தண்டனை. இதே 335 அதே விஷயம்,
சடன் அண்டு கிரேவ் ப்ரொவகேஷனில் ஒரு கொடுங்காயம் ஏற்படுத்தினால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. 7:50 ஆகிட்டு. நீங்கள் சந்தேகங்களை கேளுங்க, இன்றைக்கி முடிச்சுக்கிடுவோம். சார் சொல்லுங்க சார், இப்போ ஒரு டிராஃபிக் போலீஸ்ல மாட்டிக்கிறோம் சார். ஆ வேகமானதுனால அப்படி விசாரிக்கும் போது இந்த டிராஃபிக் போலீஸ் வந்து ஒரு தகாத வார்த்தை யூஸ் பண்ணி நம்ம பேசுறாரு. நம்ம ஏத்து பேசும்போது இன்னும் போலீஸ் ஏத்து பேசினா ஒரு ஆள ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்த அடி அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம செக்ஷன் 97 படி ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் ஃபார் பாடி அதை வந்து அவர் தடுக்கலாமா சார்? அதாவது நீங்கள் பேசுகிற விஷயங்கள்லாம் ஆன் ரெக்கார்டு வரவே வராது. நீங்கள் எதிர்த்து பேசுகிறது மட்டும்தான் நிற்கும். அதுக்கு முன்னால் அவர் அடித்ததெல்லாம் வராது. யார் ரெக்கார்ட் பண்ணுவா இதெல்லாம்? இன்கேஸ் ரெக்கார்ட் ஆ இன்கேஸ் ரெக்கார்ட்ல இருந்தால் ப்ரூவ் பண்ணலாம், பட் இல்லைன்னா அதை ப்ரூவ் பண்ணுறது கஷ்டம்னு சொல்றீங்க. அப்படியே இருந்தாலும் இதை போய் எங்கே போய் கம்ப்ளைண்ட்டாக கொடுப்போம்? போலீஸ்காரங்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அல்லது நீங்கள் நேரடியாக போய் மேஜிஸ்ட்ரேட்டில் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்து நீங்கள் இதை கேஸ் நடத்தணும். நம்ம இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருந்தால் பண்ணிக்கலாம்னு சொல்றீங்க. நிறைய விஷயம் நம்ம கண்ணுக்கு முன்னால் நடக்கக்கூடியது சட்டத்துக்கு புறம்பானது தான். ஒன்றும் நடக்காது, செய்ய முடியாது. நீங்கள் இதை ஒரு டைமில் நீங்கள் போலீஸ்காரர் ஒரு விஷயத்தை கேட்காருங்கும்போது அவரை எதிர்த்து பேசுதீங்க, அப்போவே நீங்கள் ஒரு அஃபென்ஸு, நீங்கள் ஒரு குற்றவாளி ஆயிருந்தீங்க. ஒரு பப்ளிக் சர்வெண்ட் அவரோட வேலையை பார்க்க விடலை. இல்லை சார், அவர் கேள்வி கேட்கும் போது அவங்க ஏற்று பேசல, தகாத வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாரு. அது ஏன் பயன்படுத்துறீங்கன்னு பேசும்போது ஒரு வாக்குவாதம் கிரியேட் ஆகுது, அதனால அவர் ஆக்கியாரு. இங்கே வந்து பப்ளிக் ஐ விட்னஸ் எடுத்துக்கலாமா சார்? பப்ளிக் பார்க்கலாம், பப்ளிக்கோட ஐ விட்னஸ் எடுத்துக்கலாமா? ஐ விட்னஸ் யார் வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் அதை பற்றி ஒன்றுமே இல்லை. இப்படியெல்லாம் போய் எங்கேயும் கேஸு ஜெயிச்சதும் கிடையாது, கேஸாக போனதும் இருக்காது. ஜெயிக்க முடியாது, பட் இந்த மாதிரி ஒரு இது வந்து இந்த மாதிரி சூழ்நிலை ஒரு நாளைக்கு 10 நீங்கள் பைக்கில் காரில் போனீங்கன்னா ரோட்டில் பார்க்கலாம். இதுக்கு மாதிரி விஷயங்களாக இந்தியன் பீனல் கோடு அந்த நேரத்தில் எடுக்கவே இல்லை. ஏன்னா அப்போ அவங்க போலீஸுக்கு அவ்வளோ பவர் இருந்தது, பிரிட்டிஷ்காரன் போலீஸு. வேறு எது சந்தேகம் இருக்கா? க்ளோஸ் பண்ணிக்கலாமா? சரி, பாக்கி உள்ளதான் அப்போ நாம் நாளைக்கு பார்க்கலாம். க்ளோஸ் பண்ணிடுவோம், நாளைக்கு பார்க்கலாம். ரைட். சார் சொல்லுங்க சார். நீங்கள் சொல்லியிருந்தீங்க சார் இந்த செக்ஷன் என்னது 331 சொல்லியிருந்தீங்க. 331 330 சார். வாலண்டரி காசிங் ஹர்ட் டு எக்ஸ்வர்ட் கன்வர்ஷன் ஆர் டு கம்பல் ரிஸ்டோர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. நீங்கள் அதை அப்படியே மெசேஜாக கொடுங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் பேர் வெளியே போயிட்டாங்க. டெக்ஸ்ட் பண்ணுறேன் சார். மெசேஜ் கொடுங்க, பாதி பேர் வெளியே போயிட்டாங்க, நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ சார். ரைட்.